இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு என்னன்னா, நான் நேத்து இந்த பாடத்தை முடிச்சிட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு நைட்டு சும்மா எடுத்து பார்த்தா முடிக்கவே இல்லை. அது இன்னைக்கு காலையில் 8 மணில இருந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட 7:15 வரைக்கும் இந்த பாடத்தை முடிச்சேன் நான். அதனால போய் குளிச்சுட்டு வரது லேட் ஆயிடுச்சு. வெயில் வேற இன்னைக்கு நிறைய சரியான வெயில். சரியா பரவாயில்ல, வந்துட்டோம், நேரத்துக்கு வந்துட்டோம் ஓரளவுக்கு. சார் நம்ம பாடத்துக்குள்ள போவோம். இன்றைய பாடம் முக்கியமான பாடம் இன்னைக்கு. இன்னைக்கு நம்ம வந்து நம்மள கொஞ்சம் நம்ம வீட்டுல இப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும் முதல்ல, இல்லைங்களா? இப்ப இருக்கிற நம்ம வீட்டுல இருக்கிற, நம்ம சர்ச்சில் இருக்கிற, நம்ம உறவினர் வீட்டுல இருக்கிற, நம்ம நண்பர்கள் வீட்டுல இருக்கிற பிள்ளைகள், நம்ம கான்செப்ட் பண்றது கிறிஸ்டியன் ஜென்சி ஜென்ஸ் தலைமுறை தான், Z தலைமுறை தான் நம்ம பார்க்கணும், இல்லைங்களா? அப்போ இதுல ரெண்டு இருக்கு, ரெண்டு பேர். முதல்ல ஒண்ணு நெகட்டிவ் பார்த்து ஒரு பாசிட்டிவ். அப்போ சாதாரண ஜென்சி, பொதுவான ஜென்சி, காமன் ஜென்சி, இந்த காலத்து ஜென்சி, அவங்களுடைய மனநிலை என்னன்னா, டெம்பரரியா அவங்களுக்கு வந்து ஒரு 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 சந்தோஷம் வேணும், எக்ஸைட்மெண்ட், டெம்பரரி எக்ஸைட், தற்காலிக இன்பம். அது அதிகமா எதிர்பார்ப்பாங்க. எந்த வகையில வேணாலும் தற்காலிகம். ஒரு ஆடு கத்துறதோ, ஓன்னு கத்துறதோ, எதுவா இருந்தாலும், இல்ல ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறதோ, எப்படி இருந்தாலும் சரி, அவங்க ஒரு டெம்பரரி, ஒரு பின்னால ஒரு பொண்ணு பின்னால ஓடுறதோ, இல்ல ஒரு பையனை ஒரு பெண் தொடங்குவதோ, இதெல்லாம் வந்துட்டு ஒரு டெம்பரரி எக்ஸைட்மெண்ட், இல்லையா? அது வந்து நிறைய அதுல ஒரு இன்பம் காண்பார்கள். இது வந்து இந்த காலத்துல கையில பைசா இருந்தாக்கா இதெல்லாம் டெம்பரரி தான். அவங்களுக்கு வந்து எதிர்காலத்தை குறிச்சு ஒரு தெளிவு இல்லாமலே இருக்கும். இந்த 10th படிக்கிறப்ப, +2 படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க போயிட்டு என்ன உன் எதிர்காலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு சரியா சொல்லுவாங்க, ஆனா கான்கிரீட்டா சொல்ல தெரியாது. நான் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு எல்லாரும், அதை விட்டு ஒரு ஒரு நான் ஒரு ஆசிரியர் ஆகணும், இல்ல நான் ஒரு கம்பெனி நடத்தணும், கம்பெனி முதலாளியா இருக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு. அல்லது அவங்க என்ன படிக்கிறாங்க, படிப்புல எதை நோக்கமா வச்சு படிக்கிறாங்க, இல்லையா? அதாவது எதிர்நோக்கு என்ன? எதிர்நோக்குனா நம்ம தீர்க்க தரிசனம்ன்றதா எதிர்நோக்கு. தீர்க்கமான ஒரு தரிசன பார்வை, தீர்க்க தரிசன பார்வை இருக்கு அப்படின்னாக்கா அவருக்கு அதுல ஒரு தெளிவில்லை, இல்லையா? அடுத்து எதிர்காலத்தை குறித்து கவலை இல்லாம இருப்பாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, நேத்து என்ன பேசாத, இன்னைக்கு என்ன, அதை பத்தி பேசு. நாளைய பத்தி பேசு, நாளனை பத்தி அடுத்த வாரம் அடுத்த மாசம் எதுவும் பேசாத. இதுதான் அவங்களுக்கு. நேற்று வேண்டாம், இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தான், இல்லையா? நிகழ்காலம் வருங்காலத்தினுடைய ஆரம்பம் மட்டும்தான். ஆரம்பம்னா எப்படி சொல்லலாம், ஒரு வாரம் ஒரு மாசம், இதான் ஆரம்பம், வருங்கால ஆரம்பம். இல்ல 6 மாசம் அதிகபட்சம். இதான் இவங்க கிட்ட இருக்கு. அவங்க பெரும்பாலும் சுயநலமா இருப்பாங்க. சுயநலத்தை சுயநலவாதிகள் இல்ல, சுயநலத்தை விரும்ப, நான் மட்டும், எனக்கு மட்டும், எனக்கு தான் முதல்ல, இல்லையா? வீட்டுல கூட எது இருந்தாலும், இல்லையா? அந்த சுயநலம் சுயநலத்தை விரும்புகிறார். சுயநலவாதிகள் கிடையாது. சுயநலவாதிகள் விருப்பம் இருக்கு அவங்களுக்கு. அது செயல்படுத்தல, எந்த அளவு செயல்படுத்துறாங்க எல்லாம் அடுத்த விஷயம். அடுத்தது குடும்பத்துல குறித்து, சமூகத்தை குறித்து அக்கறை, நாட்டம் குறைவா இருக்கு அவங்களுக்கு. குடும்பம்னா எப்படி இருக்குது, குடும்பத்துல அம்மாவே உழைச்சு கொட்டுறாங்க, அப்பா உழைச்சு கொட்டணும், நீ என்ன பண்ற? ஒரு ஒரு அம்மா துவைச்சு போட்ட துணியை மடிச்சு வைக்கிறியா, கொஞ்சம் அயன் எது இது எதுவும் கிடையாது. எல்லாம் தேடி ஓடி ஓடி ஓடா போறது அம்மா அப்பா 2 பேர், இல்லையா? இவங்க அதுல நல்லா குளிர் காஞ்சிட்டு. இதுதான் இவங்களுடைய தற்காலிக நிலை. ஒரே ஒரு நிமிஷம். அடுத்தது வருமானம் அப்படின்னாக்கா, அவங்க தேவை, அவங்க சம்பாதிக்கிறவங்களா இருந்தாக்கா அவங்க வருமானம் வந்து அவங்க தேவைக்கு அதிகமா எக்ஸஸா இருக்காது, குறைவாவே இருக்கும். அவங்க சம்பாதிக்கிறதே அவங்க போராது, சம்பாதிச்சாங்க.
இல்ல படிக்கிற பசங்க பாக்கெட் மணி அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் அவங்களுக்கு போதாது. இல்லதான் இந்த பாக்கெட் மணியை சேமிக்கலாமா? இந்த பாக்கெட் மணியை கொடுத்து கணக்கு இருக்குதா? அம்மா அப்பா கொடுக்குற படம், அம்மா அப்பா செலவு பண்றதுக்கு ஒரு கணக்கு இருக்குதா? இதெல்லாம் ஒரு சுயநல விருப்பம் உள்ளவங்க இப்படிதான் இருப்பாங்க இல்லையா? அதனால என்ன எனக்கு அவங்களுக்கு இந்த சிக்கனம் பத்தி தெரியாது, சேமிப்பு பத்தி தெரியாது. சிக்கனம், சேமிப்பு அப்படின்னா என்னன்னு தெரியாது அவங்க. சிக்கனமா இருக்கணும் அப்படின்னு, சேமிக்கணும் அப்படின்னு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய 3வது தங்க அவன் பையன் இல்லையா, அவன் என்ன பண்ணா, மாமா அம்மாவுக்கு நாளைக்கு பர்த்டே வருது போயிருந்தான். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஞாபகப்படுத்தணும். என்ன வாங்க போறேன்னா அம்மாட்ட காசு வாங்கி போயிட்டு அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட் வாங்க. நான் சொன்னேன், அது எப்படிடா உங்க அம்மா பணத்தை வச்சுட்டு உங்க அம்மாவுக்கு எப்படி கிஃப்ட் வாங்க? இது நியாயமா இது? சரி இந்த முறை வாங்கிக்கோ, அடுத்த முறை நீ என்ன பண்ணா உனக்கு பாக்கெட் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, நீ ஸ்கூலுக்கு போகும்போது உனக்கு பாக்கெட் பண்ணி, இந்த பாக்கெட் பண்ணியே கொஞ்சம் சேர்த்து வை. அதுல இருந்து அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுதான் உனக்கு பெருமை, அம்மாவுக்கு ஒரு மகிழ்ச்சி, அம்மாவுக்கு பெருமை அப்படின்ட்டு சொல்லுவோம். அதை செஞ்சா சோ இதுதான். அப்போ இது மாதிரி அறிவூட்டல் நம்ம கிட்ட இருக்குதா, நம்ம பிள்ளைகிட்ட இது மாதிரி அறிவூட்டுறோமா? அப்ப அந்த சிக்கனமும் சேமிப்பு அப்படிங்கிறது இல்லாதனால அவன் வேலை செய்யும் பொழுது அது சிக்கனம் இல்லாம இருக்கணும். சிக்கனப்படுத்துறதே கிடையாது. ஒரு ஒரு பிரஷ் வாங்கணும், பேஸ்ட் பிரஷ் தீர்ந்துச்சுன்னா கூட இங்க இருந்து மொபைல் எடுத்துட்டு போனான்னா அவன் அங்கிருந்து கொண்டு வந்து கொடுப்பான். அதுக்கு ஒரு ₹50, ₹100 அதுக்கு ஒரு செலவு இல்லைங்களா? அதுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் இல்லையா? அது இத்தனைக்கு யார் பணம்? அம்மா பணம் தான், அப்பா பணம். இல்ல வேலை செஞ்சேன்னா குறைஞ்ச சம்பளம் இருக்கும், இது பணம் போய் ஒரு 10 நிமிஷம் நடந்தா பக்கத்துல ஒரு கடையில போய் வாங்கிட்டு வந்து. அதுதான் சிக்கனம், சேமிப்பு இல்ல. ஒருவேளை அப்படி கொஞ்சம் எக்ஸஸா எதுனா இருந்தானா மத்தவங்க யாருக்கும் உதவி தேவைப்படுற உதவி செய்யறதுக்கு ரொம்ப யோசிப்பேன். இல்லையா? கஷ்டத்துல இருக்கிறாங்க, உதவி கண்டிப்பா தேவை. இவன்ட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, இல்ல அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் பணம் இருக்குல்ல, அவங்க வந்துட்டு அடுத்தவங்களுக்கு அதை எடுத்து உதவி செய்யறதுக்கு ரொம்ப 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 யோசிப்பாங்க இல்லையா? ஆனா நீங்க இந்த ஸ்மார்ட் ஜென்சியை பத்தி தான் பார்க்க போறோம். போன முறை கொஞ்சம் பார்த்தோம். இந்த ஸ்மார்ட் ஜென்சி கிறிஸ்டியானிட்டில இப்படி இருக்கிறாங்களான்னு நீங்க பார்க்கணும். இன்னைக்கு பார்க்கணும், தேடணும். உங்க வீட்டுல இப்படி இருக்காங்களான்னு பார்க்கணும். அவங்களுக்கு வந்து பிரசன்ட் பிளஷர் வேணும். ஆனா அதுக்கு ஒரு எல்லை வச்சுக்கணும். இது அதை மீறி போக மாட்டாங்க. இவ்வளவுதான், இதுக்கு மேல கிடையாது. சரிங்களா? கடன் வாங்கி சினிமா போவானுங்க பசங்க, கடன் வாங்கி தண்ணி அடிப்பானுங்க, அதெல்லாம் இவங்ககிட்ட அப்படிலாம் இருக்காது இல்லையா? அதெல்லாம் தேவையில்லை. சரி பண்ணாட கொஞ்சம் அதுக்கு சும்மா டெம்பரரி, சும்மா கொஞ்சம் ஒரு ஒரு மைண்ட் ரிஃப்ரெஷ் பண்றதுக்காக கொஞ்சம். அப்போ வந்து அவர் டெம்பரரியா தான் அந்த அந்த இது அந்த ப்ரெஷர், அடிக்கடி அந்த ப்ரெஷர் கிடையாது. பட் காமன் ஜென்சி, பொதுவான ஜென்சி அவங்களுக்கு வந்து அது தினந்தோறும் அந்த ப்ரெஷர் இருந்துட்டே இருக்கணும். நண்பர்களோட அரட்டை அடிக்கிறது, சிட் பண்றது, ஏதாச்சும் நடந்துக்கிட்டே இருக்கணும் அவன் வாழ்க்கையில. அதுதான் அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா? இவங்ககிட்ட வந்து எதிர்காலத்தை குறித்த ஒரு இலக்கு தெளிவா இருக்கும். இதுதான் இப்படிதான் இப்படிதான், நான் இப்ப இப்படி இருக்கிறேன், அடுத்தது இப்படி இப்படி இப்படிட்டு அந்த ஒரு இலக்கை நோக்கி இல்லையா ரொம்ப உறுதியா பயணிப்போம். ஸ்ட்ராங்கா பவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங் பவுண்டேஷன். கொஞ்சம் சுயநலம் இருக்கதான் செய்யும். ஆனா பொதுவாக பொதுநலம் நிறைய இருக்கும். குடும்பத்துக்கு மேல அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஏழைகளுக்கு இல்லையா? அவங்கள குறிச்சு அவங்களுக்கு எதனா செய்யணும் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னாக்கா இவருக்கு வந்துட்டு தன்னுடைய தேவைக்கு அதிகமா அவனுக்கு சம்பளம் வருது. ஏன்னா அவன் ஸ்மார்ட். அதாவது இன்சென்டிவ் அது இது இதெல்லாம் வரும். வேலை செஞ்சா அந்த பொண்ணு வேலை செய்யுது, பையன் வேலை செய்யுதுன்னா ஸ்மார்ட்டா இருப்பான் இல்லையா? அப்ப அவங்க என்ன பண்ணா அவங்க உதவி என்ன பண்றாங்க? உதவி செய்வாங்க. அவங்களுக்கு உதவி செய்வாங்க. இன்னைக்கு ஸ்மார்ட்லெஸ்னால என்ன பிரச்சனை வருது? நிறைய பிரச்சனை என்ன? இந்த லவ் அஃபேர்ன்ட்டு ஒண்ணு வருது. இந்த 10th, +2, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அப்படி வரும்பொழுதெல்லாம். அப்ப என்ன அவன் சிந்தனை எல்லாம் எங்க போகும்னாக்கா, அந்த லவ் அஃபேர் மேலதான் இருக்குமே தவிர, அவன் படிப்பை குறிச்சு, எதிர்காலத்தை குறிச்சு, அதை குறித்த ஒரு 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 தெளிவில்லாமலே இருப்பான். இதுதான் தெளிவா இருக்கு. அந்த பையன் இந்த பொண்ணை லவ் பண்றல, இந்த பொண்ணு அந்த பையன் லவ் பண்ற, அதெல்லாம் அவன் கவலை இல்லை. சரியா?
ஆனா அவனுக்கு அந்த இதனால வேண்டி அவனுடைய டோபமின் அந்த மூளையில இது பண்ற இதெல்லாம் அதுக்கு அதுக்கு செலவு பண்ணிட்டு படிப்புக்கு செலவு பண்ண வேண்டிய அந்த டோபமின் என்ன ஆகும்னா இதுக்குதான் செலவாயிட்டு இருக்கும். படிப்பை கொட விட்டுறான், பெண் பிள்ளையை கொட விட்டுறான். கஷ்டப்பட்டாங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ண என்ன சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணா இருந்ததுனாக்கா அந்த பொண்ணுக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். பையனா இருந்தா 15,000 ரூபாய். இன்னைக்கு 25,000 ரூபாய் எங்க குடும்பம் நடத்த முடியும்? இல்லையா? யோசிச்சு பார்க்கணும். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? பிரச்சனை மேல பிரச்சனை, பிரச்சனை மேல பிரச்சனை வரும் வீட்ல. உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்ட. ஏன்னா அவனும் டிகிரி நல்ல டிகிரி முடிச்சிருக்க முடியாது. முடிச்சாலும் ஏதாவது அரியர்ஸ் வச்சு முடிச்சிருக்கும். இந்த பொண்ணு ஓரளவுக்கு அரியர் வைக்காம படிச்சிருக்கும். இதனால அதுக்கு மேல படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். இல்ல டிகிரி முடிச்சிருக்காது அந்த பொண்ணு. அந்த பையன் முடிச்சிருக்கும். அப்ப இந்த சம்பளத்தை வச்சு என்ன பண்ணுற? வீட்டு வாடகையே இன்னைக்கு 15,000 ரூபாய். சென்னையில சாதாரண ஒரு சிட்டிக்குள்ளனா ஒரு சாதாரண ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்க மாதிரினா அவ்வளவு. அப்ப அவருக்கு என்ன? குடும்பத்துல பிள்ளைகள் பிறந்தா அது என்ன? உடல் நலம் கூட்டுறவுனா என்ன? அப்ப எப்படி வந்து நிப்பாங்க? நான் ரொம்ப ட்ரூவா லவ் பண்ணேன் இல்லையா? ஆனா இப்ப என்னன்னாக்கா வந்துட்டு அந்த அந்த அவன் என் வீட்டுக்காரர் வந்து வேற ஒரு பெண்ணோட கூட தொடர்புல இருக்காரு இல்லையா? இல்ல இந்த பொண்ண பத்தி வேற மாதிரியான சொல்லும். இதான் பிரச்சனைகள், பிரச்சனைகள், பிரச்சனை. இப்ப இந்த ஆர்டினரி ஜென்சி, இந்த ஜென்சிஸ்ல மட்டும் இல்ல. அந்த காலத்து டீனேஜர்ஸ்ல அந்த காலத்துல இருந்தே இதெல்லாம் இருக்கு. பழைய பாடம் எடுத்து பாடத்துல படிச்சுன்னா இதெல்லாம் தெளிவா அண்டர்ஸ்டாண்டிங் த டீனேஜ், இளம் வாலிபலை புரிந்து கொள்ளுங்கிற ஒரு பாடம். அது ஜென்சிஸ்லயும் தொடருது. ஜென்சிஸ்ல என்ன பிரச்சனைனாக்கா நிறைய பணம் தேவைப்படுது. அப்போது பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பணம் போய் வேலை செய்ய அதெல்லாம் பண்ணி அம்மா அப்பா தான் சார்ந்து இருப்பாங்க அந்த காலத்து டீனேஜர்ஸ். இப்ப சமீபத்து 10, 15 ஆண்டு கால இந்த இந்த ஜென்சிஸ்லாம் அப்படி இல்ல. அப்போ இந்த இந்த பிரச்சனை யாருக்கு? காமன் ஜென்சிஸ்க்கு இருக்கும் இதெல்லாம். குடும்பத்துல பிரச்சனை, எதிர்காலம் ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் நான் எங்க பேசுறேன்? கிறிஸ்தவ குடும்பத்துல தான் பேசுறேன். நான் டாக்கிங் அபவுட் த கிறிஸ்டியன் ஜென்சிஸ். இவங்கள தான் பார்க்கிறேன். அப்ப அவங்கள சரியான இடத்துல, சரியான காலத்துல, சரியானபடி அவங்க நம்ம வழி நடத்தி இருக்கணும். கண்டிக்க வேண்டியதை நம்ம கண்டிச்சே இருக்க முடியும். தண்டனை தான். வாவட்டத்துக்கு அடி பின்றது. முதல்ல கண்டிக்கணும். முதல்ல அறிவுறுத்தணும். அப்புறம் கண்டிக்கணும். அப்புறம் தண்டிக்கணும். தூய ஆவியாருடைய குணாசிரியர் தான். அவர் அவர் அறிவுறுத்துவார், அறிவு செலுத்தி கொடுப்பார். அடுத்து அதை மீறினா கண்டிப்பார். அப்புறம் தண்டனைக்கு விட்டு விடுவார் இல்லைங்களா? என்றாலும் அவர் அன்புள்ளவர். கூடவே இருந்து திரும்ப திருந்த வழி. அதனால இந்த ஸ்மார்ட் ஜென்சிஸ்க்கு என்னன்னாக்கா இந்த பிரச்சனை தான் கிடையாது. அவனுக்கு ஒரு ஒரு கொள்கை, கோட்பாடு, ஒரு எதிர்நோக்கு, ஒரு மீள் பார்வை. அதான் மீள் பார்வை அவருக்கு இருக்கும். இப்படிதான் லைஃப் ஸ்டைல் இப்படிதான் இருக்கணும். நான் வந்து இப்படிதான் இருக்கணும். குடும்பத்தை பார்க்கணும். குடும்ப தேவைகள். அதுக்கேத்த மாதிரி நான் படிக்கணும். அதுக்கேத்த மாதிரி நான் பண்ணணும். மத்தவங்கள போல இவனுக்கும் இருக்கும் சந்தோஷங்கள். ஆனா அது வந்து ஒரு மட்டுப்படுத்த ஒரு எல்லைக்குள்ள வரையறு. அப்ப என்ன பண்ணா இந்த குடும்பத்தை குறித்து இருக்கும், சமுதாயத்தை குறித்து இருக்கும். காரணம் என்ன? இதான் அவனுக்கு சிக்கனம், சேமிப்பு அப்படின்னு இருக்கிறதுனால அவன் என்ன பண்றானாக்கா அதை வச்சு ஒரு சந்தோஷப்படுறான். குடும்பத்தை சந்தோஷப்பட வைக்கிறான் இல்லையா? படிக்கிறாங்க, கரெக்டா படிக்கிறாங்க. கோல் என்ன? என்ன படிக்கணும்? ஏன் படிக்கணும்? எப்படி படிக்கணும்? அதனால என்ன பின் விளைவுகள் வரும்? இவ்வளவத்தையும் யோசிக்கிறாங்க. இவங்கதான் இந்த ஸ்மார்ட் ஜென்சிஸ் அப்படின்னு இல்லையா? சில குறைவா இருந்தாலும் உதவி செய்யணுன்ற எண்ணமாவது அவருக்கு இருக்கும் இல்லைங்களா? அப்போ இவங்க யார் அப்படி சொல்லி பார்த்தாங்கன்னா, இவங்க வந்துட்டு இல்லையா? புத்திசாலித்தனமா வேலை செய்யறோம். புத்திசாலித்தனமா சிந்திக்கிறாங்க. அவனுடைய நோக்கமே என்ன? நேத்து என்ன? இன்னைக்கு என்ன? நாளைக்கு என்ன? இதை வச்சு அவனுடைய வாழ்க்கை பயணத்தை நேத்து குடும்பம் எப்படி இருந்தது இல்லையா? இன்னைக்கு எப்படி இருக்கு? நாளைக்கு எப்படி இருக்கும்? அப்போ இந்த 3 நிலையில நான் என்ன பண்ணணும்? இதுதான் அவனுக்கு. அவனுக்கு வரலாறும் வேணும், கடந்த காலம் வேணும், தற்காலம் வேணும். இந்த ஸ்மார்ட் லெட்ஜென்சிக்கு கடந்த காலத்தை பத்தி பேச கோவம். நான் இந்த காலத்தை இப்படி இருந்தேன், நான் இப்படி கஷ்டப்பட்டேன், நான் இப்படி இது பண்ணேன் அப்படின்னு கோவம் வரும் அவங்களுக்கு. இப்படி பேசலாம். ஏன்?
நம்ம எப்போ சொல்லணும் அப்ப சொல்லிப்போம். ஒவ்வொரு முறையும் செலவு பண்ணும்பொழுது அவங்ககிட்ட சொல்லி இதுக்கு இது வந்து இவ்வளவு செலவாகுது, இதுக்கு இவ்வளவு செலவாகுதுன்னு அவங்க சொல்லணும். அவங்க சொல்லி கொடுக்கல. அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ சின்ன வயசுல இருந்து நோட் புக் எடுத்து என்ன செலவு, வரவு என்ன, செலவு என்ன, சேவிங்ஸ் என்ன, ஏன் சேவ் பண்ண முடியல, அப்ப நம்ம எதெல்லாம் குறைக்கணும், இதெல்லாம் வந்து சொல்லணும். அப்படி சொல்லி வளர்கிற பிள்ளைகள் இப்படி புத்திசாலி தனமுள்ள அறிவு சார்ந்த அறிவார்ந்த ஜென்சிஸா இருப்பாங்க. இன்னைக்கு இப்படி ஜென்சிஸா இப்படி அறிவார்ந்த ஜென்சிஸா இருந்தாக்கா யார் காரணம் இல்லையா? கண்டிப்பா கடவுளுடைய துணை கண்டிப்பா இருக்கு. ஆனா கடவுளுடைய துணையை, கடவுளுடைய அருளை, கடவுளுடைய வழிநடத்தலை இல்லையா சிரமேற்றுக் கொண்டு செயல்படுகின்ற பெற்றோர், அடுத்தது திருச்சபை, அடுத்தது பள்ளிக்கூடம், அடுத்தது திருச்சபை இல்லைங்களா? இதுதான் வந்துட்டு ஸ்மார்ட் ஜென்சியா மாத்துறது. கிறிஸ்தவ சமூகத்தை பெற்ற முடியும் பேசுறேன் நான். ஓகே, அப்ப நல்ல இறுதி அவுட்கம் என்ன, இப்படி போனா என்ன அப்படின்ட்டு எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னாக்க எல்லாவற்றையும் பகுத்தாய்வு, இதை பண்ணா என்ன, இதை பண்ணா என்ன, ஒரு அடி போகும்போது இதுல எதனா இடர்பாடு வந்தா அது எப்படி மேற்கொள்ளணும் இப்பவே யோசிப்போம். நெகட்டிவே யோசிப்போம், இப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்றது, அப்ப அது என்ன பண்றது, ரொம்ப யோசிப்பாங்க. அப்ப அதை எப்படி மேற்கொள்றது, அப்ப நம்முடைய நம்முடைய குறிக்கோள் அடைய முடியுமா முடியாதா, குறிக்கோள் அடைந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம எப்படி வாழணும், இதெல்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க. அடுத்தது குடும்பத்தோடு கூட, பெரியவர்களோடு கூட இல்லையா, மற்றவர்களோடு கூட நல்ல ஒரு உறவு வச்சு அதுல ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்பான்னா இதான், அம்மானா இப்படித்தான், தம்பினா தங்கச்சினா அப்படிதான், அக்கானா அப்படி. அவங்களுடைய அவங்களுடைய பலன் என்ன, பலகீனங்கள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்ப அவங்க பலத்துக்கு ஏற்றபடி நம்ம என்ன பண்ணணும், பலகீனத்துக்கு நாம எப்படி இருக்கணும்ன்றத சூப்பரா, அதான் அவங்க பேர் வந்துட்டு ஸ்மார்ட் அப்படின்னு, ஸ்மார்ட் ஜென்ஸ், சூப்பர் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லு, சூப்பர் ஸ்மார்ட் ஜென்ஸ் அப்படின்னு சொல்லு. அடுத்தது அவங்களோட ஒத்து போறது அல்லது அவங்களோட இணங்கி இருக்கிறது, அல்ல இது வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது இல்லைங்களா? என்னன்னா சில இடங்கள்ல சொல்லுவாங்க, சில இடங்கள்ல போனேன்னாக்க சில ஏதாவது பாஸ்டர் ஃபெலோஷிப் அது கூப்பிடுவாங்க, வந்து சும்மா சும்மா தான் இங்க வாங்கலன்ட்டு, நான் வரேன் என்ன ஒண்ணு பண்ணாதீங்க அப்படின்னு. என்ன வந்தா கூப்பிட்டா ஒரு ஜாப் பண்ண சொல்லுவாங்க, அது க்ளோசிங் ப்ரேயர் பெனிடிக்ஷன் பண்ண சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து சாதாரண பாஸ்டர்ஸ். சிலர் வந்து நல்ல ஆற்றல் மிக்க பாஸ்டர், அவங்க வந்து நம்மள ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க, ஏதோ பாஸ்டர் வந்திருக்காரு சும்மா அப்படி உட்காரு, ஒரு மதிப்பு மரியாதை அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அப்ப சொல்லுது, நீங்க நீங்க ஏன் இப்படி வர்றீங்க அப்படிங்க, நீங்க ஏன் இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் வர்றீங்க இல்லையா, உங்க தகுதிக்கு இந்த இடம் சரியில்லை, உங்க உங்க வயசுக்கோ, உங்க அனுபவத்துக்கோ, உங்க அறிவுக்கோ, உங்க படிப்புக்கோ சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல வருங்க. நான் ஒண்ணு சொல்றேன், வீட்டுல இருக்கிறேன், இன்னைக்கு ஏதோ செய்தி, அந்த செய்தியில ஏதோ ஒரு 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 4 லைனாவது பிரயோஜனப்படுமான்னு தான் வரேன் நான். இதுதான் இல்லையா, ஒத்து செய்து போறது. அவன் என்னை எப்படி மதிக்கிறான் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை, கடவுள் என்னை எப்படி மதிக்கிறாரு தான், கடவுள் என்னை எப்படி உயர்த்துறாரு அதுதான் முக்கியமே தவிர மனுஷன் என்னை உயர்த்துறதோ என்னை புகழுறதோ அது. ஸோ இது எங்க இருந்து வருதுனாக்கா அந்த யங் ஏஜ்லயே அதை கற்றுக் கொடுக்கும். அசல எங்க அம்மா, எங்க பாட்டி அம்மா, எங்க அம்மாவை அப்படி பண்ணாங்க, எங்க அம்மாவுடைய அம்மா, எங்க பாட்டி அம்மாவும் எங்க அம்மாவும் எங்களை அடி பண்ணாங்க, பார்த்தாங்க சரிங்களா. அதுதான் நாங்கெல்லாம் வந்து எது நடந்தாலும் இல்லையா சொல்லுவாங்க, கன்னு மாதிரி நிக்கிறோம் இல்லையா, பாறை மாதிரி நிக்கிறோம்னாக்கா இதுதான் காரணம். அப்ப சிறு வயதுல நேரம் எடுத்து பிள்ளைகளை சரியான போக்குல இல்லையா கர்த்தருக்கு ஏற்ற வழியிலே நடத்துங்கள் தான் திருமறை நம்ம சொல்லு. கடவுளுக்கு எது பிடிக்குமோ அதை செய். நம்ம என்ன பண்ணிட்டோம், கடவுளுக்கு பிடிக்கா பிசாசுக்கு பிடிச்ச எல்லாம் செஞ்சிட்டோம். ஆனா இப்ப நமக்கும் பிரச்சனை, அவங்களுக்கும் பிரச்சனை. அப்ப இன்னைக்கு பாருங்களேன், இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த 4 பேர் சரிங்களா, இன்னைக்கு எல்லாம் தம்பட்ட அடிக்கிறாங்க பாத்தீங்கன்னா இல்லையா. பாருங்க, இந்த 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 கரப்பாம்பூச்சி வந்துட்டு அரசாங்கத்தை அசைச்சாங்க, இது பண்ணாங்க அது பண்ணான்னு எங்க பார்த்தாலும் இருக்கும். நான் அப்படி பார்த்துருப்பேன்.
அது எத்தனை பேருங்க அதுல முன்னாடி நடத்துனாங்கன்னா யாருக்கும் தெரியாது. அதுல ஒரு 2 பேருடைய பேரை மட்டும் சொல்லுங்கன்னா தெரியாது. அந்த 4 பேர் எப்பேர் அவங்க பேக்ரவுண்ட் என்ன? என்ன படிச்சிருக்காங்க? என்ன செஞ்சிருக்காங்க? என்ன சாதிச்சிருக்காங்க? அது 2வது கேள்வி. அது சரி ஒரு 2 பேர் சொல்லுங்க பாக்கலாம். அவங்க மொத்தம் எத்தனை பேருன்னு கேட்டேன். தெரியாது. சில ஒரு 2 பேரோட பேரை மட்டும் சொன்னா தெரியாது. இதான். இதுதான் என்னன்னாக்கா நுனிப்புல் மேய்றது தான். இந்த ஸ்மார்ட்லெஸ் ஜென்ஸஸ். இன்னைக்கு உங்க வீட்ல தயவு செஞ்சு இத கேளுங்க. தயவு செஞ்சு கேளுங்க. உங்க திருச்சபையில கேளுங்க. கரப்பான் பூச்சி அப்படின்னு இருக்குங்க. அவங்க யாரு? என்ன பண்ணாங்க? எதுக்காக பண்ணாங்க? ங்களா? அதுல தலைமைத்துவத்துல இருந்தவங்க எத்தனை பேர்? அதுல அவங்க பேர் என்ன? ஒவ்வொருத்தர் பேரும் என்ன? அடுத்தது அவங்க என்னெல்லாம் சாதிச்சாங்க? என்னெல்லாம் படிச்சுட்டாங்க? என்னெல்லாம் சாதிச்சாங்க? கேளுங்க. தெரியாது. ஒருத்தர் பேர் கூட தெரியாது. இதான் ஸ்மார்ட் லெஜெண்ட்ஸ் கண்டுபிடிச்சா ஸ்மார்ட்ல. உங்க வீட்டு பிள்ளைகளையும் கேளுங்க. இல்லைங்களா? சும்மா நல்லா சாப்பிடுற நேரத்துல, சில நேரத்துல. உங்க திருச்சபையிலயும் கேளுங்க. நண்பர் வீட்டுக்கு போனல எங்க போனாலும் கேளுங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? நாங்கலாம் ஜென்ஸி நாங்க நினைச்சோன்னா எது வேணா பண்ணுவோம். அப்படி இப்படின்றாங்க பார்த்தீங்களா? கேளுங்க. அந்த மாரி கேளுங்க. இல்லையா? அதுல 4 பேர் நன்மை செய்தார்கள். 2 பேர் தீமை செய்தார்கள். அண்ணா அதுவாரு இந்தியாவே திரும்பி பார்த்துச்சு அவர். எல்லாரும் இங்க இருந்து சென்னையில இருந்து ட்ரெயின் புக் பண்ணிக்கிட்டு அப்புறம் ட்ரெயின் தான். இல்ல ஃப்ளைட்ல அவ்வளவு ரொம்ப செலவு. புக் பண்ணிட்டு போய் பண்ணாங்க. கடைசியில அவர் என்ன பண்ணாரு? பிஜேபியை கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்காக நடத்தினார். ஆர்எஸ்எஸ் உடைய பின்புலம் அவர். அவர் ஒரு கல்ட். இலுமினாட்டிஸ் அவரை பயன்படுத்தும் ஒரு கல்ட். அதேதான் நம்முடைய முதல்வர் திரு விஜய் அவர். இல்லைங்களா? அவரோட இருக்கிறவங்க என்ன? அவர் பேக்ரவுண்ட் என்ன? அவங்களுடைய தனி இதுல வந்து இவரோட பேர் டக்குன்னு ஞாபகம் இல்ல பாருங்க. உம் நல்ல பேராச்சே. ஆஹ் 4வதா இருக்காரு பாருங்க. அடுத்த அடுத்ததுல இருக்கு. வினோத் தாஹியா. அதேடா. அவர் வந்து சூப்பரான ஆளு. ஆனா அவர் வந்து அவருடைய முற்காலத்துல ஏதோ ஒரு 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 இது வந்து ஒரு ஜட்ஜியை பத்தி ஒரு கேவலமா பேசிட்டார். அந்த வீடியோ வந்த உடனே இவர் என்ன பண்ணாரு? நான் இந்த இதுல நான் தலைமைக்காக இதுல இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படி முடிவு எடுத்தார். அங்க இருக்கிற அந்த 3 பேரை சொன்னாங்க. ஆமா நீங்க வந்து இத ரிசைன் பண்றது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுல இருந்து எடுத்துட்டாங்க. இதான் குணாதிசயம். தலைமைத்துவ குணாதிசயம். இல்லையா? அவரை குறித்த நான் எப்பேற்பட்டவன், என் பேக்ரவுண்ட், என் குடும்பம் என்ன, என் குடும்ப பேக்ரவுண்ட் என்ன, நான் என்ன படிச்சிருக்கேன், என்ன சாதிச்சிருக்கேன், அது வழி நான் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்கிறேன். இவ்வளவு வேணும் தலைமைத்துவத்துக்கு. இது எதுவுமே இல்லாதவங்க தான் அந்த அண்ணா ஹசாரேன்னு ஒருத்தர் வந்தார். ஏன்னா அவருனா சுதந்திர போராட்டத்துல அதனால கலந்துக்கிட்டாரு. ஓகே. ஆனா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துடையவங்க நிறைய சுதந்திர போராட்டத்துல கலந்து கொண்டவங்க எல்லாம் இருக்காங்க. ஏன் கலந்துக்குன்னா இது ஒரு வாய்ப்பு இல்லையா? இந்த இந்துத்துவா உள்ள கொண்டதுக்கு. அதனாலதான் அந்த ஆர்எஸ்எஸ் வாதிகள் கொஞ்சம் பேர் உள்ள கலந்துக்கிட்ட நோக்கமும் அது 90% கலந்து. புரியுதுங்களா? அப்போ தலைவர் ஆகணும்னாக்க அவர் எவ்வளவு தேவை? கேளுங்க. உங்க பிள்ளைகளை கேளுங்க தயவு செஞ்சு. சே. அப்ப இந்த ஸ்மார்ட் ஜெனரேஷன்ஸ் இவங்க என்ன அப்படின்னாக்கா இவங்க எப்ப பிறந்திருக்காங்க பாக்குறோம். அவங்க தாளந்துகள் என்ன? அவங்களது டிஜிட்டல் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? நேரடியா நேர்மறையா இருக்கா? மறைமுகமா இருக்கா? தவறா இருக்குதா? இன்னைக்கு காலைல 8 மணிக்கு உட்கார்ந்தேன். 7:30 மணி 7:15 வரைக்கும் நான் பண்ணேன். இந்த டிஜிட்டல் தான் நான் யூஸ் பண்ணேன். அது எதுக்காக பண்ணேன்? நீ வகுப்பு எடுக்கணும் நன்மைக்காக நான் பண்ணேன். இப்ப இந்த மாதிரி எதனா பண்றாங்களா? இல்லைங்க. அவங்க படிப்பு என்ன படிப்பு? அவங்களுடைய மதிப்பீடுகள் என்ன? இல்லையா? அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன? அவங்களோட வீக்னஸ் என்ன? அவங்க வாழ்க்கையில எதெல்லாம் வந்து தைரியம் ஒரு சவாலா எடுத்து தைரியமா போறாங்க. இதுதான் ஸ்மார்ட் ஜென்ஸிஸ் அவங்களுடையது. அப்போ இன்னைக்கு ஒரு ஒரு 6 விஷயத்த பார்க்கலாம். அடுத்த ஒரு இதுவும் பார்க்கணும். 2 2 பிரிவு பார்க்கணும். மொத்தம் 4 பிரிவு இருக்கு. 3வது பார்த்துக்கணும். அப்ப இந்த எதற்காக சில சில இந்த Z ஜெனரேஷன் Z ஜெனரேஷன்ஸ் இல்லையா? இவங்கள பார்த்து புத்திசாலி இல்ல ஸ்மார்ட் ஜெனரேஷன் சொல்றது ஏன் சொல்றாங்க? அதுக்கான அளவீடுகள் என்ன?
ஃபர்ஸ்ட் பேஸ் அளவீடு, 2வது பேஸ் அளவீடு நிறைய இருக்கு இல்லைங்களா? கல்யாணம் குடும்பத்தை ஒழுங்கா நடத்தணும், எல்லாம் இருக்கு. பைபிள்ல இருக்கு இல்லையா? தலைமைத்துவத்தை பண்பு. இந்த கிறிஸ்தவங்களா இருக்கிற மினிஸ்டருங்க நம்மகிட்ட இருக்க 9 பேரு இல்லையா? அதுல 3 பேருடைய குடும்பம் இது சரியில்லை, குடும்பத்தை சரியா நடத்தல. 7 பேருமே வந்து கிறிஸ்தவ வாழ்வு வாழ பைபிள் தெரியும், கிறிஸ்தவன்றாங்க. கிறிஸ்து என்ன சொன்னார்னு சொல்லல, கிறிஸ்து என்ன செஞ்சார் தெரியல, எதுவும் தெரியல. பேருக்கு மட்டும் வச்சு நான் பைபிள் கொடுக்குறேன், 1000 பைபிள் கொடுக்குறேன், கொடுங்க. வாழ்க்கை எப்படி இருக்கு இல்லையா? நடுநிலையோட தீர்ப்பு வழங்குறீங்களா? இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்வு. அப்ப முதல்ல டிஜிட்டல் ஃபிளூயன்ஸ் இல்லையா, இந்த 6 இருக்கு. அடுத்தது நடைமுறைவாதம், எச்சரிக்கை, தகவல் செயலாக்கம், சமூகம் மற்றும் உணர்ச்சி விழிப்புணர்வு, குடும்ப விழுமியங்கள், ஆன்மீக அக்கறை, ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆல்சோ. ஒண்ணு டிஜிட்டல் சாரல், டிஜிட்டல் ஃப்ளூயன்ஸ். அவங்ககிட்ட வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னாக்கா இல்லையா, ஆர்டினரி ஜென்சியும் அதை சூப்பரா பயன்படுத்துவாங்க. ஆனா அகல ஆழ உயர விரிவாக்கமா ஸ்மார்ட் ஜென்சி பண்ணணும். அவருக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் இல்லையா? ஆனா ஜென்சி, ஜெட் ஜென்சில இருக்கிற இந்த ஸ்மார்ட் ஜென்சி, ஸ்மார்ட் இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அகல ஆழ உயர அகலம் இயேசு நன்றாக, அது ரொம்ப உயரமானது, ரொம்ப அகலமானது, ரொம்ப ஆழமானது சொல்லல. அந்த மாதிரி என்ன பண்ணா இவங்க இந்த ஸ்மார்ட் ஜென்சிஸ் வந்து டிஜிட்டல் இந்த பயன்பாட்டை என்ன பண்ணும், அப்படி அவர்கள் ஆராய்வார்கள். தனக்கு தேவைக்கு மீறி ஆராய்ந்து பார்ப்பாங்க. ஏன் அப்படி தேவைக்கு மீறி பண்றா, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுனாக்கா எப்படி அதை சமாளிக்குது? அதுக்காகத்தான் அவர்கள் இந்த நோக்கத்துல ஜென்சிஸ் வந்து டிஜிட்டல் அப்படிதான் யூஸ் பண்ணும். ஸ்மார்ட் ஜென்சிஸ். ஆர்டினரி ஜென்சிஸ் என்ன வேணுமோ அந்த மாதிரி எடுத்துட்டு போயிடும். அடுத்தது அவங்களுக்கு என்ன, இவங்க இந்த இப்ப இது பேசுறது எல்லாமே ஸ்மார்ட் ஜென்சிஸ் தான். இப்போ அவர்கள் வந்து மைண்ட் அண்ட் பாடி ஹார்ட் அண்ட் சோல், ஒரு பழைய பாட்டு வருது, மைண்ட் அண்ட் பாடி ஹார்ட் அண்ட் சோல் இல்லையா? மனம், உடல், இதயம், மற்றும் ஆன்மா. இது வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கா இதை மையப்படுத்தி இருக்கணும் அவனுக்கு. ஏன்னா இதுக்குள்ளதான் என்ன அவன் வாழ்றான், இல்ல அந்த பொண்ணு வாழ்றா, இவங்க 2 பேரும் வாழ்வது இதுலதான். குடும்பம் சார்ந்து வாழ்றாங்க, தன்னுடைய திருச்சபை சார்ந்து இருக்காங்க, சமுதாயம் சார்ந்து இருக்கிறாங்க, தான் பணி செய்கிற பணி இடத்தை சார்ந்து எல்லாவற்றிலும் ஒரு முழுமையை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார்கள். அவர் கிறிஸ்டியன் இப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொல்றது. கிறிஸ்தவங்க இப்படிதான் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு, கிறிஸ்தவம் இப்படிதான் இருப்பாங்களா, நம்ம பார்க்க கிறிஸ்து வேறமா இருக்காங்களே, அப்படி ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறது இவங்க இந்த டிஜிட்டல் இது வந்து அப்படி பயன்படுத்தும். 2வது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, டிஜிட்டல் பூர்வீகவாதினா அது அவங்க சொந்த மாதிரி அது இல்லையா? அவ எப்போ வேணா எடுத்து போட, எப்போ வேணா எடுத்து வச்சு உள்ள வச்சிடும். எப்ப பார்த்தாலும் அதை நோண்டிட்டு இருக்கல, தேவையா இருக்குமோ எடுத்து நோண்டுவாங்க, தேவையில்லை எடுத்து வச்சுடுவாங்க. ஏன்னா எனக்கு சொந்த, நான் எப்போ வேணா அதை எடுத்துக்கோ, எப்போ வேணா பயன்படுத்தும். அடுத்தது எப்படி பயன்படுத்தும், என்ன மாதிரி பயன்படுத்தும், எல்லாமே அவனுக்கு இல்ல ஒரு வரம்பு வச்சிருப்பாங்க, இது எதுக்கு பயன்படணும், எப்ப பயன்படுத்தலாம் இல்லையா? ரெக்ரியேஷன்னா அதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க, ஒரு மணி நேரம். 1 மணி நேரம் கொஞ்சம் பாட்டு கேட்பாங்க, சினிமா பார்ப்பாங்க, சிட் பண்ணுவாங்க, காமெடி, இந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு 1 ஹவர், அதிகபட்சம் ஒரு 2 ஹவர்ஸ், அவ்வளவுதான். அதுக்கு மேல பண்ண மாட்டாங்க எல்லாம் இல்லையா? ரெக்ரியேஷனுக்குன்னா இவ்வளவுதான். ஆனா நம்ம பிள்ளைகள், நம்ம கூட எடுத்துக்கோ, காலையில் எழுந்து முதல்ல மொபைல தானே பாக்குறோம். நாம ஃபர்ஸ்ட் எதை தேடுறோம், மொபைல தேடுறோம். எனக்கு அது வர மாட்டேங்குது. முதல்ல பைக்ல திருவையில முதல்ல மொபைல் தான் பாக்கெட் வச்சு வெளில போறோம். நான் பல முறை மொபைல் வச்சுட்டு போயிடுறேன், மறந்துட்டு போயிடுறேன். மொபைல் மட்டும் இல்ல, பர்ஸ மறந்துடுவேன், பைக் சாவியை மறந்துட்டு கீழே போயிட்டு அப்புறம் பைக் சாவி வச்சுட்டு வருவேன். அந்த மறதியும் உண்டு சரிங்களா? அது இன்னொரு காரணம். அதனால நான் எனக்கு வந்து அது அது முக்கியம் இல்லை. அப்ப அவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு ஒரு கட்டமைப்புக்குள்ள வச்சுட்டு
அடுத்தது இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா 5 விண்டோஸ் ஓபன் பண்ணுவாங்க முன்னாடியே. 5 வகையான விஷயத்த செய்வாங்க இல்லையா? சும்மா வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. ஒரு ஹிஸ்டரி பேஸ்னா அது ஒரு விண்டோல ஹிஸ்டரி பேஸ் படிச்சு இது பண்ணி ஏத்திட்டே இருப்பாங்க. அது ஏத்திட்டே இருக்கும்போது சயின்ஸ் அது போடுவாங்க. மேத்தமெட்டிக்ஸ் இல்லையா? அத்தனையே பறந்து விரிஞ்சது என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரே இதுல மொபைல்லயே லேப்டாப்ல மொபைல்ல என்ன பண்ணுவாங்க அந்த விண்டோ அதுக்கு இந்த விண்டோ இதுக்கு இது அதெல்லாம் நம்ம உள்ள எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கம்ப்ளீட் ஆசா ஒரு விண்டோ க்ளோஸ் கம்ப்ளீட் ஆகலன்னா அதை அப்படியே வச்சுக்கிட்டு அடுத்தது கம்ப்ளீட் பண்ணும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ஒரு விண்டோவையே ஒழுங்கா உருப்படியா செய்யறது இல்ல. சாதாரண பிள்ளைங்க இவன் 5 விட உருப்படியா செஞ்சிடும். ஸ்மார்ட்டா செய்வாங்க. ஸ்மார்ட்டா திங்க் பண்ணுவாங்க இல்லையா? அடுத்தது இவங்க வந்து ஏஐ இல்லையா? அதை வந்து தனியாவும் செய்வாங்க, கூட்டாவும் செய்வாங்க. ஆபீஸா இருந்தா ஒன்னா சேர்ந்து, ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா ஒன்னா சேர்ந்து அல்ல அந்த அந்த மென்பொருளை வந்து இவங்க ஒன்றிணைந்து தங்கள் பகுப்பாய்வுக்கு அதை பயன்படுத்தும். அடுத்தது காட்சிஸ் இருக்கு. ஏஐ டெக்னாலஜி இருக்கு இல்லையா? அந்த ஏஐ டெக்னாலஜி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்சிஸ்க்குலாம் பெருசா தான் பிடிக்கவே பிடிக்காது. சார்டர் ஜென்சிஸ் 5 நிமிஷம் 3 நிமிஷம் அவ்வளவுதான் அவங்க பேர். ஆனா இவன் என்ன பண்ணா 1 ஹவர் ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணா அந்த 1 ஹவருக்கு இல்லாம பார்ட் பை பார்ட் ஆடியோ பண்ணுவோம். 10 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு ஆடியோல கொடுப்பேன் பார்த்தீங்களா? ஞாபகம் இல்லாம சிஸ்டம் ரொம்ப நேரம் பண்ணுவேன். 10 நிமிஷத்துக்கு 8ல இருந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு ஆடியோல நான் என்ன பண்ணுவேன் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். கேள்வி பதிலாம் கொடுத்து அது மாதிரி வேணா பெரிய இது இருந்தாக்க எல்லாத்தையும் 10 15 நிமிஷம் 15 சொல்லிட்டு பாட் அப்படி இன்டெகிரேட் பண்ணிருப்பான். ஒரே இதுவா படிக்காதபடி இன்டெகிரேட் பண்ணிருப்பான். நம்ம திருவெளியும் அப்படிதான் இன்டெகிரேட் பண்ணிருக்கோம். இங்கிலீஷ் மாதிரி இன்டெகிரேட் பண்ணிருக்கோம். ஒரு அதிகாரம்னு எடுத்தாக்கா அதுல பாட்டா இருக்கும். இந்த தலைப்பு இந்த தலைப்பு இந்த தலைப்பு அந்த மாதிரி ஸ்மார்ட்டா பண்றவங்க இது உண்டு. இதுதான் பகுத்து கொடுக்கிறவர். அடுத்து பணி செய்யற இடத்துல அவனுக்கு எப்பவுமே என்னடாக்கா பொறாம இருக்கு அவனை பார்த்தா. ஏன்னா மத்தவங்களுக்கு ஏன்னா இவர் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறாரு. இந்த பொண்ணு அவ்வளவு ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுதுனாக்கா இருந்தாலும் இல்லையா? அவ என்ன பண்ணுனாக்கா அவங்களோட கூட ஒத்தி சேர்ந்து போவாங்க இல்லையா? ஏன்னா அவங்க எல்லாமே தெரியும். அதான் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. முடிஞ்சா அவங்க கத்துக் கொடுப்பாங்க. அந்த குணாசம் பேலன்சிங். என்ன பேலன்சிங்? ஒண்ணு மொபைல் அதுல இருப்பாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க? மொபைல் டோட்டலா கட் பண்ணிட்டு ஸ்போர்ட்ஸுக்கு போவாங்க. அங்க போய் புதிய ஆட்களை பார்ப்பாங்க. பார்க்குக்கு போவாங்க. எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. வாக்கிங் போவாங்க இல்லைங்களா? இது ஆஃப்லைன். ஆன்லைன்றது மொபைலோட ஆன்லைன். மொபைலுக்கு அப்புறம் ஆஃப்லைன்ல என்ன பண்ண ஏன்னா இவர்கள் சமூக உணர்வு அவங்ககிட்ட பேசுறது அவங்க என்ன அவங்க சிந்தனை என்ன இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஈடுபடுவாங்க. நம்ம பிள்ளைங்க எத்தனை பேர் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறாங்க? நம்ம வீட்டு பிள்ளைங்க இல்லையா? ஓகே. அடுத்தது இந்த ஸ்மார்ட் ஜென்சிஸ் இல்லையா? இவர்களுடைய பிராக்மட்டிசம் அண்ட் காஷன் நடைமுறைவாத எச்சரிக்கை சரியான பாதையில் நடக்கிறது இல்லையா? அவங்க லட்சியத்தை குறிச்சு அவங்க 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 எதிர்காலத்தை குறிச்சு இல்லையா? அந்த மீள் பார்வையில அவங்க எப்பவுமே அதை நோக்கியே தான் போகும் இல்லையா? அதை நோக்கியே தான் போகும். கீழே விழுந்தாலும் எழுந்து அதை நோக்கி தான் போவாங்க. கீழே விழுந்தாலும் எழுந்து நோக்கி போவோம். சைட்ல போனாலும் திரும்பி வந்து நேர்பாதை அதை நோக்கி தான் போகும். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி இல்லையா? அதை நோக்கி தான் போகும். கொஞ்சம் லேட்டா போய் அடைஞ்சால போய் அடைஞ்சிடுவாங்க. அதான் ஒண்ணு இல்லைங்களா? ஆர்டினரி ஜென்சிஸ்ங்க வேகமா போவோம் எங்கன்னா விழுந்துருவாங்க. பள்ளம் மேடு கல்லு மேடு இதுலலாம் இவன் அப்படி இல்லை. போனா லேட்டா போனாலும் இல்லையா ஸ்மார்ட்டா போய் ரீச் பண்ணிடுவாங்க. அடுத்தது இவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு இருந்திருக்காங்க. இவங்கலாம் இந்த ஜென்சிஸ் இந்த ஸ்மார்ட் ஜென்சிஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த அந்த பிரச்சனையை வந்து கையாள தெரியுது. ஏன்னா இவங்க காலத்துல என்ன முதல்ல ஒண்ணு இருந்து பொருளாதார மந்தம் ஏற்பட்டது. மந்த நிலை ஒன்று ஏற்பட்டது. அடுத்தது கொரோனா. அடுத்தது குடும்ப பிரச்சனைகள்
இல்ல வீட்டு பிரச்சனைகள், குடும்ப கடன் இவ்வளவுக்கு மத்தியிலேயே அவன் எப்படி வாழ்வானாக்கா, இல்ல ஒரு சுய சார்போடு வாழ இதுனா இது இருந்தா இப்படிதான் நடக்கும் இல்லையா? இங்க இந்த பிரச்சனை வந்தா இதுக்கு இதான் தீர்வு. இந்த தீர்வு உடனே கிடைக்குமா? லேட் ஆகுமா? உடனே கிடைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? லேட் ஆனா நம்ம எப்படி அதை தாங்கிக்கணும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு 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 பெக்கூலியர் கேரக்டரா இருக்கும் இந்த ஜென்சிஸ் இல்லையா? இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்ண மாட்டாங்க. செக்யூரா இருப்பாங்க. எது நடந்தாலும் சரின்னு. ஆனா ஆர்டினரி ஜென்சிஸ்க்கு இன்செக்யூரிட்டி தான். நல்ல வேலை கிடைக்குமா? சம்பளம் இருக்குமா? இது பண்ணுமா? நம்ம வேலை செய்யறத யூஸ் பண்ணிப்பாங்களா? இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா இவங்க அதை பத்தி இல்ல. பினான்சியல் ரியலிசம் இல்லையா? சம்பாதிக்கும் பொழுது அந்த பொண்ணு பையனை சம்பாதிக்கும் பொழுது அதுக்கு எக்ஸஸா வருத சேவிங்ஸ் இல்ல அந்த சேவிங்ஸ்ல கொஞ்சம் அதிக வருமானம் வரும்போது என்ன இருக்குதா? இல்லைன்னா ப்ராஜெக்ட் சைட் பிசினஸ் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்து சம்பாதிக்கலாமா? அப்போ அந்த சேவிங்ஸ் பணத்தை கூட்டுறது இது வந்துட்டு நிறைய இருக்கும். ஏன்னா எதிர்காலத்துக்கு அது தேவை அப்படின்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் கடனை தவிர்த்துவாங்க. கடன் வாங்கப்படும். அவாய்டிங் டெபிட்ஸ். கடன் முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பாங்க. அவன் வருமானத்துக்கு மேல கடன் வந்து ஜாக்கிரதையா கையாளுவாங்க. இதெல்லாம் அடுத்தது அவன் வந்துட்டு அவனுடைய அவன் உடல் நிலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பான். ஏன்னா சுவர் இருந்தால் சித்திரம் வரையணும். அதுல உடல் நிலையை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவான். நைட் டியூட்டினா அப்ப அதை எப்படி பேலன்ஸ் பண்றது? அப்ப முதல் நாளே என்ன பண்ண எல்லாம் செய்ய வேண்டிய வேலை செஞ்சுட்டு காலைல வந்து முடிச்சுட்டு வந்தோடனே படுத்து எவ்வளவு நேரம் தூங்கணும், எழுந்து அடுத்த நாள் நைட் டியூட்டிக்கு போகணும், அன்னைக்கு நைட் போகணும். அப்போ நான் அடுத்த நாளைக்கு வருது என்ன இதெல்லாம் சூப்பரா பராமரிப்பேன். நிறைய பெனிஃபிட்ஸ் அவருக்கும் உண்டு, இல்ல அந்த பொண்ணுக்கும் உண்டு, அந்த குடும்பத்துக்கும் உண்டு. அப்ப கரியர் ஹையர் ஸ்டடி படிக்கணும்னாவே எது படிக்கணும்னு தெரியும். தேவையில்லாம பணத்தை கட்டி ஏதோ ஒன்று படிச்சு மிஸ் ஆக ஆரம்பிச்சதை விட தேவையான படிப்பு எது, அது எப்படி எனக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏதோ அவன் பிஜி பண்ணிட்டா நானும் பிஜி பண்றேன் அப்படி இல்லை. நான் பண்ற பிஜி எனக்கு என்னுடைய என்னுடைய எதிர்நோக்குக்கு எப்படி பயன்பட போகுது, அதுல அவங்க முக்கியமா. அடுத்தது ஸ்டெபிலிட்டி, ஜாப் செக்யூரிட்டி, ஜாப் செக்யூரிட்டிஸ், ஜாப் சஸ்டைனபிலிட்டி. எப்படி சஸ்டைன் அதுலயே அந்த வேலையில நீடித்து இருக்குது. நீ சரியா செய்ய தூக்கி யூஸ் பண்ணி தூக்கி போடுற அப்படி இல்லை. அதுல நான் நீடித்து இருக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும்னு யோசிப்பேன், செய்வேன். தொடர்ந்து அது நீடித்திருந்து அடுத்த நிலைக்கு போய் நான் என்ன பண்ணணும். அப்போ அது எந்த மாதிரி வேலை எனக்கு சூட் ஆகும், என் படிப்புக்கு எது சூட் ஆகும், இதெல்லாம் யோசிப்பாங்க. ஓகே. அடுத்தது குடும்பத்துல இந்த பவுண்டரிஸ், வேலை மற்றும் வாழ்க்கை. வேலை வேற வாழ்க்கை வேற இருந்தாலும் அதை நம்ம தான் ஒன்றிணைக்கும். அப்ப எப்படி இந்த பரபரப்பான சூழ்நிலையில இல்லையா, மனைவியும் வேலைக்கு போற, இல்ல அம்மா வேலைக்கு போற, அப்பா வேலைக்கு, நானும் வேலைக்கு போறேன், பிள்ளை தம்பியோ தங்கச்சியோ படிக்க போறேன். இது எப்படி இந்த இடத்த ஸ்மூத்தா கொண்டு போகலாம், அம்மா அப்பாவோட சேர்ந்து, தம்பி தங்கையோட சேர்ந்து, இல்ல அக்காவோட சேர்ந்து இல்லையா? இதெல்லாம் சூப்பரா அந்த ஒவ்வொரு எல்லை வச்சு அந்த எல்லை கோட்டுக்குள்ள வச்சு ஆர்டிபிஷியல் அதை பயன்படுத்துறதுல ஒரு நேர்மை இருக்கும். இன்னைக்கு நேர்மையே கிடையாது. ஆர்டிபிஷியல் பெரும்பாலும் எல்லாமே இந்த காமன் ஜெர்சிஸ் எல்லாம் அவ்வளோ ஆக்வர்டா, அவ்வளோ அசிங்கமா இல்லையா? அந்த படங்களை சினிமா மாதிரி அந்த படங்களை ஒரு 3 நிமிஷத்துக்கு ஓட வச்சு இல்லையா? ஆனா இவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அப்ப டிஜிட்டல் விவேகம் இருக்கு. ப்ரூடன்ஸ் அப்படின்னா டிஜிட்டல் ப்ரூடன்ஸ், தனிப்பட்ட சுய விவரம், ப்ரொஃபைல்ஸ், அவங்க பர்சனல் ப்ரொஃபைல்ஸ் இல்லையா? அதை பார்த்த உடனே எப்படும் அது எப்பேற்பட்டவன் தெரியும். பர்சனல் ப்ரொஃபைல்ஸ், இதை பெருமைக்கு ப்ரொஃபைல்ஸ் வைக்கிறது இல்லை. அவன் யார், அவன் என்ன பண்றாரு, ஏன் அதை வைக்கிறாரு, நீங்களும் என்ன போல ஆகுங்க, நீங்களும் என்ன போல இருங்க அப்படிங்கிறதுக்கு அழைப்பு கொடுக்குது, அவர் சவால் கொடுக்குது. அது நம்ம ப்ரொஃபைல்ஸ் வைப்பாங்க இல்லையா?
அடுத்தது சிலதை வந்துட்டு பாதுகாப்பா வைப்பாங்க. இவங்களுடைய பாதுகாப்பா வைப்பாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய இதுங்க ரொம்ப பாதுகாப்பா இவங்க வைக்கிறது தான் இவங்களுடைய அந்த சரியான ஒரு நிலைப்பாடு. அடுத்தது சந்தேக மனப்பான்மை. ஒரு 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 விஷயம் வந்ததுனாக்கா அது சந்தேகத்தை தான் பார்ப்பான். இது உண்மையா பொய்யான்னு சரி பார்க்கறது. ஏன் போலியா இருக்கிறத நான் என்ன பண்ண ஃபார்வர்ட் பண்ண கூடாது. நம்ம இன்னும் நிறைய ஃபார்வர்ட் பண்றோம் பாத்தீங்களா? அங்க இது பண்ணிட்டாங்க, 21 பாதிரியார ஹாஸ்டல்ல கொலை பண்ண போறாங்க, ஜெயில்ல போட போறாங்க. அது உண்மையா பொய்யா அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. ஆனா ஸ்மார்ட் ஜென்ஸ் அப்படி கிடையாது. அது உண்மையா பொய்யா, எங்க நடந்தது, ஏது நடந்தது, அதுக்கு எவிடன்ஸ் இல்ல. இவ்வளோத்தையும் அதான் அந்த சந்தேக மனப்பான்மைன்னா என்ன? உண்மைய சரி பார்க்கிறது. அதே போல எது எது எப்படி இல்லையா? பழைய மாடல், புதிய மாடல் இல்லையா? பழைய முறை, புதிய முறை. எல்லாவற்றையுமே எதுவா இருந்தாலும் சரி, அதை கேர்ஃபுல்லா ஹேண்டில். இது பழைய சாரி தூக்கி போயில போட மாட்டாங்க. போல பூசுவாங்க நம்ம காசு. நான் சொல்ல என்னுடைய என்னுடைய இந்த சேர் கூட அப்படித்தான் இல்லையா? பின்னாடி ரொம்ப பிரச்சனை வரும். இருந்தாலும் கயிறெல்லாம் போட்டு டைட்டா கட்டி வச்சிருப்பேன் இதை. சரிங்களா? வர என்ன ஒரு 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 8,000 10,000 ஒரு ஏன் வாங்க மாட்டேங்குது. ஒரு 8,000 10,000 நான் ஏழைகளுக்கு உதவி செய்வேன். சரிங்களா? இது நல்லா தானே இருக்குது. இது உட்கார்றதுக்கே இல்லைன்னா தூக்கி போட்டுடலாம். இந்த டேபிள் விட்டா கால் 2 பேர் கால் சரியில்லை. கீழே கட்டா கிட்ட அதெல்லாம் வச்சு ஒரு ஒழுங்கு போச்சு. புரியுதுங்களா? ஏன்? இதான் அறிவு. அறிவு கூறு. அதை வேற எதுனா பயன்படுத்தலாமா? இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இதை பயன்படுத்தலாம்? அடுத்து கன்சியூமர் பிஹேவியர். அதான் சிக்கனமா பணத்தை இப்ப சொன்னல அதான் சிக்கனமா பயன்படுத்துறது. சிக்கனம் சேமிக்கிறது, பொருட்களை சேமிக்கிறது இல்லையா? ஒரு மாசம் தூக்கி போடுறதுல ஒரு காலத்துல வருஷத்துல 3 ட்ரெஸ் எடுத்தாலும் பெரிய விஷயம் கிறிஸ்தவ குடும்பங்கள். இல்ல 4 அதிகபட்சம் 4 எப்ப எடுப்பாங்க? அவ பிறந்த நாள் எடுப்பாங்க. கிறிஸ்துமஸ்க்கு ஒண்ணு, நியூ இயர்க்கு ஒண்ணு, ஈஸ்டர் அவ்வளவுதான் ட்ரெஸ் ஒரு காலத்துல. சில வீடுகள்ல என்ன பண்ணுவாங்க அப்படி சொல்லி பார்த்தா, என் ஃப்ரெண்ட் ஒரு தெரியும் கிறிஸ்தவ ஃப்ரெண்ட் தான். ஸ்கூல் படிக்கும்போது அவன் சொல்லுவாங்க, இல்லையா எனக்கு வந்து 2 ட்ரெஸ் தான். என்ன 2 ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, கிறிஸ்துமஸ்க்கு போட்டதை அப்படியே எடுத்து மடிச்சு வச்சுக்கணும். அதோட நியூ இயர்க்கு போடணும். அடுத்தது ஈஸ்டருக்கு எடுத்து வச்சுக்கணும். ஏன்னாக்கா ஈஸ்டர் முடிஞ்ச உடனே இல்லையா அந்த 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 அவன் வந்து இந்த ஏப்ரல்ல பிறந்தது, மேல பிறந்தான். ஈஸ்டர் பெரும்பாலும் மார்ச், ஏப்ரல் அது மாதிரி வரும் இல்லையா? சோ இது முடிஞ்ச உடனே அடுத்த 2 மாசம் அதை போடணும். 2 புது ட்ரெஸ். இன்னைக்கு தினந்தோறும் புது ட்ரெஸ் எடுத்து குவிஞ்சு கிடக்குது வீடுகள்ல இல்லையா? அதுவும் ஒரு லாங் டைம் யூஸே கிடையாது. எவ்வளவு பண விரயம். அவ்வளவு 1 2 நாள் இருக்கணும்னு நான் சொல்ல. நியாயமான தேவைகள் நியாயமானதா இருக்கும். புரியுதுங்களா? அதான் சிக்கன பழக்கம். thrift. பணத்தை சேமிக்கிறது, பொருட்களை சேமிக்கிறது, பணத்தை கொண்டு பொருட்களையும் மற்றவர்களையும் வாங்குறது, ஒரு பிக்னிக் போகணும் குடும்பத்தோட போயிட்டு வர்றது, இதெல்லாம் சேவிங்ஸ். அடுத்தது பிராண்டட் இது வாங்க மாட்டாங்களாம். பிராண்டட் துணியெல்லாம் வாங்க மாட்டாங்க. ஒரு ஷர்ட் ஒன்று 4,000 அப்படின்னாக்கா விட பண்ணுங்க, 400 விலையுள்ள ஷர்ட் ஒரு 2 வாங்கிக்குவாங்க. ஒரு 3,200 சேவ் பண்ணுவோம். அந்த பொண்ணு அப்படிதான் இருக்கும். அப்படியா? ஏன் நான் பிராண்டட் போடுற மத்தவன் என்ன மிச்சிக்கிறது? நான் பசியும் பட்டினியுமா வாழ்றது அவனுக்கு தெரியாது. அதை போட்டு சரியான சாப்பாடு இல்லாம சரியான இது இல்லாம இருக்கிறது. இதெல்லாம் வந்து இந்த ஸ்மார்ட் கிட்ஸ் தான் யோசிப்பாங்க. சீப்பா வந்து பெஸ்டா இருக்கும் அதான் சூஸ் பண்ணுவாங்க. சீப் அண்ட் பெஸ்ட். சீப் அண்ட் ஒஸ்ட் கிடையாது, சீப் அண்ட் பெஸ்ட். இன்னைக்கு பிராண்டடே என்ன ஆயிடுதுன்னா வாங்கி கொஞ்ச நாள் போட்ட உடனே அது குப்பையில போட்டுறாங்க. அது யாருக்குன்னா குடுத்துறாங்க. அது உழைக்கும் இல்ல. பிராண்டட் சாதாரணமா ஒரு 6ல இருந்து 1 வருஷம் கண்டிப்பா உழைக்கும். ஆனா 1 மாசம் யூஸ் பண்ணிட்டு 2 மாசம் யூஸ் பண்ணி தூக்கி போடுறது. எவ்வளவு பண விரயம். அது யார் ஒத்து போகுது? அம்மா அப்பா தாத்தா பாட்டிக்கு தான். ரிசர்ச் மைண்டட். ஏற்கனவே சொன்னல, பண செலவழிக்கு முன்னால
இல்லையா? இதுக்கு தேவையா, இதுக்கு இவ்வளவு தேவையா, இல்லையா? ஒரு பொருளை வாங்கணும்னாக்கா அவ்வளோ தூரம் போய் பொருளை வாங்கணுமா, அதே மாதிரி பொருள் வந்து போற தூரத்துல நேர விரயம், பண விரயம். அது போறதுனால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இருந்தா போயிடலாம், பிரயோஜனம்னா ஏன் போகணும்? இங்க வேற எதுனா கடையில வாங்கிக்கலாம். இல்லைனாக்கா அது நல்லா இருந்ததுனாக்கா, பெரும்பாலும் வந்துட்டு இந்த இந்த இதுவெல்லாம் ஆன்லைன்லாம் வாங்கவே மாட்டாங்க இவங்கெல்லாம் பசங்க. இந்த மாதிரி ஸ்மார்ட் ஜென்சிஸ் ஏன் வாங்க மாட்டாங்கன்னா, அது நல்ல பொருளை அனுப்ப மாட்டான். முக்காவாசி மோசமான பொருள். அதுக்கு அவன் நேரா போய் கடையில போய் வாங்க. ஏன்னா அதுக்கு போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு அதுல கமிஷன். அது ரொம்ப ஸ்மார்ட்டா யோசிப்பாங்க அவங்கலாம். ஓகே. அதனால அந்த மதிப்புகளை சீரமைக்கும் இல்லையா? நிதி நிலையை அனுமதிக்கும்போது கொஞ்சம் அறநெறி இருக்கும். இல்லையா? நியாயம், அநியாயத்தை பார்ப்பாங்க. இவ்வளவு செலவு பண்ணணுமா, இதெல்லாம் இருக்கு. இவங்களோட இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு. பாரம்பரிய முறையையும் பார்ப்பாங்க, இப்பத்து முறையும் பார்ப்பாங்க. பாரம்பரிய முறையில என்னென்ன இருக்கு, அது என்ன நல்லது இருக்கு, எது இப்போதைக்கு பயன்படாது. பயன்படத்துக்கு குப்பையில போடுறதா, இல்ல பயன்படுறதுமா அதை பயன்படுத்திக்க முடியுமா, இவ்வளவு யோசிப்பாங்க. அதான் இவங்க நேற்று, இன்று, நாளை, நாளைக்கு அடுத்து அப்படின்வாங்க. ஸ்மார்ட் ஜென்சிஸ். நேற்று, இன்று, நாளை, நாளைக்கு அடுத்து அப்படிங்கிறது இவங்களோட அடுத்த சமூக ரீதியான புரிதல். இவங்க குழுவா வேலை செய்வாங்க. ஏன் குழுவா வேலை செய்யணும்னாக்கா, மற்றவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியும், நம்ம சொல்லி கொடுக்கலாம். இன்னொன்னு, நம்ம கூட இருக்க அவர் என்னோட ஸ்மார்ட்டா இருக்கா அவர்கிட்ட நம்ம கத்துக்கலாம். இந்த நோக்கத்துலதான் அவங்க என்ன பண்றாங்க, கூட்டாக இருப்பாங்க. அப்ப எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது அவங்க. அதே நேரத்துல கூட்டா இருக்கும்போது மத்தவர் செய்யற களவாணித்தனத்துக்கு உடன்படவே மாட்டாங்க. நேர்மை இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே போல விஷுவல்ஸ் ரொம்ப குயிக்கா செஞ்சுடுவாங்க இவங்கலாம். ஆனா அது டீட்டெயில்டா இருக்கும். அது 5 மார்க் கொஸ்டினா இருந்தாலும் அது டீட்டெயில்டா இருக்கும். ஒரு இடத்துல வந்துட்டு நானு ஒரு 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 அப்ப வந்துட்டு என்ன பண்ணேன், சும்மா இதுக்கு ஒரு பிஹெச்டி ஒண்ணு, அது ஒன்றும் ஆத்தரைஸ்டு காலேஜ்ல சும்மா ஒரு பிஹெச்டி பண்ணலாமே போட்டு அதை வந்து அது பொண்ணு இருந்தாலும் நான் உண்மையா செஞ்சிருந்தேன் இல்லையா? அது வந்து அவங்களுக்கு தெரியல. ஆனா அங்க வந்து அவங்க உறவினர் ஒருத்தர் தான் இன்னொரு பைபிள் காலேஜ் ஆரம்பிச்சாரு. அவர் பார்த்துக்கிறார். அவர் பிஹெச்டி இதுல பண்ணவர், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில. அவர் பார்த்து, இவர் யாரு இவரு? இந்த மாதிரி இந்த லெவல்ல ஏதோ லெவல் எழுதியிருக்காரு இவரு, இல்லையா? பிடிஎஸ் கோர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணியிருக்காரு பிஹெச்டி லெவலுக்கு. இதுதான் இல்லையா? எதை செஞ்சாலும் அதுல அகல ஆழ உயரத்தோட எனக்கு திருப்தியாகரமா செய்யறது, இதெல்லாம் அவங்ககிட்ட உண்டு, இல்லைங்களா? அடுத்தது என்னன்னாக்கா ஃபில்டரிங் ரொம்ப இவங்ககிட்ட. எது தேவையா, எது தேவையில்லை அப்படின்னு இல்ல, எல்லாம் வரும். அவங்க ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். இவனுக்கு இது பிடிக்கணும், அந்த மாதிரி பேசுவோம். இவங்க இது பிடிக்க இல்ல, யாரையும் காயப்படுத்தாம, யாரையும் மட்டுப்படுத்தாம, இல்லையா? அதுக்கு ஒரு நல்ல அனுபவம் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கணும். அவங்களுடைய நெட்ஒர்க்ல வந்து நிறைய பேர் என்ன பண்ணா இவரை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. நம்ம நெட்ஒர்க்ல என்னை யாரும் எதிர்பார்க்கறது இல்லை. அது ஏன் எனக்கு தெரியல. யோசிச்சு யோசிச்சு பார்க்கற அது பதிலே கிடைக்க மாட்டேங்குது. நீங்க தான் சொல்லணும் அதெல்லாம், இல்லைங்களா? அடுத்தது, அளவுக்கு அதிகமான பேர்டன் எடுத்துக்க மாட்டாங்க. நான் இதுலதான் வீக். அளவுக்கு அதிகமா பேர்டன் எடுத்துக்கிட்டா நான் வீக். வேண்டாம், கொஞ்சம் அப்படியே சமாளிச்சு இல்லாம அப்படிலாம் இல்ல. ஃபுல் லெசன் நீ பாதி எடுத்தாலுமே போதும். எல்லா லெசன் ரெடி, அடுத்த வாரத்துக்குரியது, அதுக்கு அடுத்த வாரத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் நான். ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் முடியல. அப்ப எனக்கு ஒரு திருப்தி இருக்கு. ஏன் செஞ்சேனாக்கா, அடுத்தடுத்த நாட்கள்ல நான் மற்ற வேலைகளை செய்யலாம். புரியுதுங்களா? இதான் ஸ்மார்ட் ஜென்சிஸ் உடைய குவாலிட்டி. அறிவாற்றல், இல்லையா? அறிவாற்றல் படி சமரசம். நான் அதை சொல்றேன். நான் சொல்றேன், நீங்க ஏத்துக்காதீங்க. ஏத்துக்கணும் அவசியமே கிடையாது. உங்க கருத்துல நீங்க இருக்கு, என் கருத்துல இருக்கு.
நான் தப்பா சொல்றேன்டாக்கா நீங்க எனக்கு சொல்லுங்க, இது தப்பு, இது சரியில்லை, இப்படி இருக்கு அப்படி இருக்குது, நான் அதை ஆராய்ச்சிருப்பாங்க. அப்ப நான் சரி இல்லைனாக்கா நான் என்ன மாத்திக்குவேன். இல்ல அது இல்ல, என்ன பொறுத்தவரைக்கும் இது இப்படிதான் அப்படிதான் வரும், நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவேன் தவிர, இல்லையா? அப்ப என்னுடைய சமரசம் எப்படி இருக்கு? அறிவுசார் சமரசமா இருக்கும். என்னை அறிவுள்ளவனாக வளர்த்துக் கொள்வதற்கான சமரசமா இருக்கும். அது இவங்ககிட்ட நிறைய இருக்கு. இல்ல எந்த பிரச்சனை வந்தா சரி, அதுல இருந்து என்ன பண்ணா அதுக்கு ஏத்த மாதிரி தங்களை மாடர்ன். ஐயா ஆடியோ வரவே இல்லை. ஐயா ஆடியோ வரலையா? பிரேக்கா இருக்குது, ஆடியோ வரல. நெட் ப்ராப்ளம் ஏதாவது ஆயிடுச்சு போல் இருக்கியா? வருவாங்க, ஒரே நிமிஷம் நான் பார்த்து வரேன். ஓகே ஐயா, கேக்குதுங்களா? கேக்குதுங்க, கேக்குதா? கேக்குது 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 ஸ்கிரீன் கேக்குதுங்க வருதா? கேக்குதுங்க. ஸ்கிரீன் வருதுங்களா? கேக்குது, இப்ப கேக்குது. ஸ்கிரீன் ஸ்கிரீன் கேக்குதுங்களா? வரலையா? ஸ்கிரீன் வரல, ஸ்கிரீன் வரல, வரல. ஸ்கிரீன் வரல. ஓகே ஸ்கிரீன் ஓகே, அப்ப வரல, நான் ஸ்கிரீன் வரலங்கய்யா. ஓகே அப்ப நான் பண்ண. ஏன்னா நான் என்ன பண்ணிருக்கேன்னா என்னுடைய வைஃபையை கட் பண்ணிட்டேன். அதுக்கு எப்படி ஒரு 1200 ரூபாய் தேவையில்லாம இருக்குது. மொபைல்லயே அன்லிமிட்டெட் தான். அதெல்லாம் இது என்னன்னாக்கா 1 ஹவர் ஆனது இதுவாயிடுது. லிமிடேஷன் அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஒரே நிமிஷம். வந்துச்சுங்களா ஐயா? ஸ்கிரீன் வந்துச்சுங்களா? வந்துருச்சு. ஸ்கிரீன் வருது. ஓகே ஓகே. தேவையற்ற செலவை குறைச்சா சொல்றதுக்கு பிரச்சனை வருது. அதுக்கு எதுக்கு ஒரு 1500 ரூபாய் செலவு பண்ணோம் அப்படின்றதுனாலதான் அது குறைச்சது. ஓகே. சமூக ரீதியான புரிதல் அவங்க நிறைய இருக்கும். சமூகத்துல என்ன நடக்குது, ஏது நடக்குது, எது சரி எது தவறு, இதெல்லாத்தையும் அவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க இல்லையா? அப்புறம் அறிவார்ந்த இந்த சமூகத்திலேயே உணர்ச்சி சார் விழிப்புணர்வு, உணர்ச்சிகரமா பண்ண மாட்டாங்க. வைப் பண்றது, கத்துறது, கூவல் போடுறது, எதுகை மூனையோட பேசுறது, முதல்வர் சொன்னா எப்போ திறக்கணும், எப்படி எப்ப பேசணும், எப்படி பேசணும், என்ன பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுகை மூளை அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எப்ப யதார்த்தமா பேசுவோம் இல்லைங்களா? என் செயல யதார்த்தமா இருக்கும். ஏன்னா சமூக விழிப்புணர்வு அவருக்கு ரொம்ப வேணும். ஏன்னா மத்தவங்களும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி வைப் பண்ற மாதிரி, அதெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அடுத்தது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், உயர் சுய விழிப்புணர்வு. பணியிடங்கள்ல இவங்க எப்படி இருக்கணும்? விழிப்புணர்வுடன் இருக்கணும். அங்க மேல எந்த விதத்திலயும் தவறுகள் நேர்ந்து விடாம இருக்கிறதுக்கு என்னால ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாது. இந்த பிசினஸ்ல வந்துட்டு நான் இந்த மாதிரி வேலை செய்யறேன், என்னுடைய வேலையில என்னால இது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப இதுவா இருப்பாங்க. உணர்ச்சிகளை வெளிக்காட்டி அவ்வளவுதான். அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும், இருந்தாலும் அதை என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த பிரச்சனை ஏன் வந்து எதுக்கு வந்து அப்படின்னு எல்லாம் தெரியும். ஆனா உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க. அடுத்தது மனநல கலங்கத்தை, கலங்கம்னா மனநலத்துல கலங்கம் இல்லாம வச்சு, கலங்கம்னா சரிப்படுத்திக்கணும். பிரச்சனையோட கூடவே ஏன் ஏன் இது ஏன் இது ஏன் அப்படின்னு இல்லாதபடிக்கு அது சேர்த்து அதை என்ன பண்ணும், அதுக்கு ஏற்றது. ஒருவேளை டாக்டர்கிட்ட போகணுமா, இல்ல
இல்ல கொஞ்சம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணுமா, ரெக்ரியேஷன் போடணுமா, ரீஃப்ரெஷ் பண்ணணுமா, இதெல்லாம் பண்ணி அவங்களே முடிஞ்ச வரைக்கும் மனநலத்தை பாதுகாக்கணும். அடுத்தது வந்துட்டு இவங்க வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு வெளிப்படைத்தன்மையோட அவனுக்காக என்னை மாத்திக்க மாட்டான். அவளுக்காக வந்துட்டு அவனை பூஜை போடுறது, ஜால்ரா அடிக்கிறது இல்லையா, எல்லாம் இருக்காது இல்லையா. மத்தவங்கிட்ட இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் போராட்டம் ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப ஜாக்கிரதையா இவங்க ஹேண்டில் ரொம்ப நாகரிகமா நடந்துக்குவாங்க. சமூக விழிப்புணர்வு ரொம்ப இருக்கு. இன்னைக்கு நிறைய சமூக விழிப்புணர்வை இந்த ஜென்சிஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப மைனாரிட்டி தான், பட் இருந்தாலும் முடிந்த அளவுக்கு அவ யாரையும் காயப்படுத்தாம, நீ தற்குறி, நீ இப்படி அறிவில்லை அதெல்லாம் பேசாம அழகா இந்த மாதிரி நல்லா வார்த்தை சொன்னீங்க, நல்லா இருக்கு, ஆனா இந்த வார்த்தை சரியா இல்லையே, இதுக்கு இப்படி யோசிச்சு பாருங்க, அந்த வார்த்தை யாருக்கெல்லாம் பாதிக்கும், அந்த பாதிப்பு உங்களை எப்படி பாதிக்கும், எதிர்காலத்தை எப்படி பாதிக்கும், நீங்க ஒரு ஸ்மார்ட்டா இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்க என்ன பண்ணணும், அது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த கவுன்சிலிங் குவாலிட்டி இவங்க வந்து எப்படிதான் தெரிஞ்சு வச்சுக்காங்கன்னு தெரியல. கவுன்சிலிங் கோர்ஸ் எல்லாம் போனவங்க கிடையாது இவங்க. ஆனா ஸ்மார்ட்டா இருக்கிறாங்க. நம்ம சேர்ச்சில் இருக்காங்களா, வீட்டுல இருக்காங்களா, அப்படி சமுதாயத்துல இருக்காங்களா, போன அந்த கான்ஸ்பெரி அவருடைய இதுல அதன்படி என்னன்னா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தலைவர்கள் இந்த இந்த குரூப் லீடர்ஸ் அந்த மாதிரி இருக்க இல்லையா, பெரிய பெரிய கப்பல் அவங்க என்ன பண்ணா, இந்த ஜென்சிஸ் கிட்ட கொஞ்சம் இளைய ஜென்சிஸ் கிட்ட கொஞ்சம் பச்சாதாபம் காட்டுங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு பாதுகாப்பு உளவியல் படி நீ கவலைப்படாத, சரிப்பா பரவாயில்லப்பா, பாதுகாப்பு அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இல்லையா. அதுதான் பிரச்சனை என்ன, ஏன் மைண்டு சரியில்லை, ஏன் சரியா வேலை செய்ய மாட்டான், சரியில்லை, இதெல்லாம் வந்து லீடர்ஸ்க்கு செய்யணும் அப்படின்ட்டு லீடர்ஸ் பண்ணா. இப்ப நான் என் கூட பண்றது என் டீமுக்கு ஒரு லீடருக்கு செஞ்சாக்கா என் டீமே சூப்பரா இருக்கும், டீம்ல இருக்க எல்லாரும் சூப்பரா இருக்கும் அப்படின்றத இருக்கணும். இவங்களும் அதை செய்யறதுக்கு தங்களை உட்படுத்திக்கணும், ட்ரைனிங் கொடுக்கணும். அடுத்த உரையாடல் தோணியை புரிந்து கொள்ள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும். இவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் போராட்டங்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா இவங்க அதை வெளியில வர்றதுக்கு இந்த ஏஐயே பயன்படுத்தும். ஆனா ஏஐ எப்படி இருக்கும்னா இவங்களை உற்சாகப்படுத்துற மாதிரி இல்லையா, உத்வேகப்படுத்துற மாதிரி அந்த மாதிரி ஏஐ தான் உருவாக்குறது தவிர இல்ல கேவலமானது, அசிங்கமான, அவலட்சணமானது இல்லையா, பாலுணர்ச்சி தூண்டுறது அப்படிலாம் பயண மாட்டாங்க. ஓகேங்களா. ஏன்னா அப்படி பண்ணா அதுக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க. நீங்க அப்படி இல்லை, கொஞ்சம் மைண்ட் சரி நம்ம என்ன பண்ணலாம், சரிதான் ஏஐக்குள்ள பேட் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு கேம் விளையாடலாம், ஏஐக்கோட கேம் இந்த மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இவ்வளவுதான் கரெக்டா ஆஃப் அன் அவர் தான் கரெக்டா டைம் ஃபிக்ஸ் பண்ணி அலாம் ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டா முடிஞ்சிச்சு, போ வா வேலைக்கு வந்துடுறாங்க. இந்த குழுவினுடைய மதிப்பீடுகள் என்ன, குடும்பத்தை பார்த்துலாம், குடும்பம் மட்டும் பார்த்து ஆட்டம் இல்லையா. ஒரு அறிவுசார் அந்த ஸ்மார்ட் ஜென்சி குடும்பத்திற்கு ஒரு வெளிப்படையான உரையாடல், பரஸ்பர மரியாதை, உணர்வுபூர்வமான ஆதரவு இதெல்லாம் கொடுப்பாரு. அவங்க சொல்லுவாங்க, இந்த பொண்ணா பெற்று நான் என்னதான் தவம் பண்ணணும், என் பையன் என் வயிற்றுல வந்து பிறந்தான இந்த பையன் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இல்ல இந்த மாதிரி ஜென்சிஸ் இருப்பாங்க. நம்ம பிள்ளைகளை அப்படி பேர பிள்ளைகளை அப்படியே சொல்லியிருக்க மாட்டோமோ, அவங்க நடந்திருக்காங்களா இல்லைங்களா. அப்ப குடும்பம் உங்களுக்கு இந்த பாட்டிக்கு இவன் சொல்லி கொடுக்குறாரு. 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு டெத்துக்கு ஒரு பாட்டி இறந்துட்டாங்க இல்லையா, அவங்க பேர பையன் இல்லையா, ரொம்ப அன்பா இருக்கும். அவனுக்கு என்ன பிரச்சனைனா பாட்டு எல்லாம் சரியா போயிடும், எல்லாம் சரியா போயிடும், ஜெபம் பண்ணுவாங்க, சரியா போயிடும், நம்பினா ஜெபம் பண்றேன்னுவாங்க, கண்டிஷன் போடுவாங்க நம்பு. அவங்களுக்கு இதை என்ன பண்றாங்க, அவங்க தனியா இருக்காங்க இல்லையா, அந்த பாட்டி தனியா இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுட்டு ஒரு லேப்டாப் வாங்கி, இந்த படத்தை பார்த்தா அது ஞாபகம், லேப்டாப் வாங்கி கொடுத்து அதுல வந்துட்டு இதுக்கு அதுல நிறைய விளையாட்டுகள் இல்லை எதனா செய்யறது, பெயிண்டிங் அது இதெல்லாம் படிச்சு போட்டு அடுத்தது அல்லது பைபிள் ஸ்டடி பைபிள்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்து
டெய்லி ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட ஒரு 15 நிமிஷம் பேசுவோம். அவங்களும் ஃபோன் பண்ணுவாங்க. அது இதை பண்ண அதை பண்ண இப்படி பேசுறேன், இந்த வசத்தை இப்படி பார்த்தேன், இது இப்படி இருக்கு அப்படி இருக்குது. நான் அப்படி யோசிச்சா அது எப்படி வருது இல்ல சொன்னாங்க இல்லையா. நீ என்ன சாப்பிட்ட ஏது சாப்பிட்டேன் அது மாதிரி ஒரு 15 நிமிஷம் பாட்டி கூட பேசுவோம். அவங்க இறந்துட்டாங்க, ரொம்ப நொடிஞ்சு போயிட்டான் பையன். அந்த அந்த காஃபில எடுத்து வைக்கும் பொழுது என்ன பண்றான்னா லேப்டாப்பை கொண்டு அதுல வைக்கிறான். பாட்டியோட பாட்டி கூட. அப்புறம் அங்க இருந்த இன்னொரு அவன் ஃப்ரெண்ட் சரி பண்றதை விட இந்த பாட்டி மாதிரி வேற யாரா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இதை கொடுத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப 2 பேருமே மெச்சூர்டா இருக்கிறாங்க பாருங்க. பாட்டிக்காக இதை செய்யணும் அப்படின்னா என்ன, பெரியவங்களை மதிக்கணும். நம்ம பாட்டி தனியா இருக்கிறவங்க தான் குடும்ப உறவு. பாட்டி தனியா இருக்கிறாங்க, அவங்களோட பேசுறதுக்கு ஆள் இல்லை. இல்ல எல்லாரும் வேலைக்கு போறாங்க, எல்லாம் ஸ்கூலுக்கு போறாங்க, தனியா இருக்கும் என்ன பண்றது, எவ்வளவுதான் விட்டதை பார்ப்பாங்க. ஆனா இந்த மாதிரி பண்ணலாம், அவங்களோட ஆக்டிவா வைக்கலாம். இதுதான் ஜென்சி ஸ்மார்ட் ஜென்சிஸ், கிறிஸ்டியன் ஸ்மார்ட் ஜென்சிஸ் அப்படிதான் இருப்பாங்க. ஸ்மார்ட் ஜென்சிஸ் இருப்பாங்க, கிறிஸ்டியன் ஸ்மார்ட் ஜென்சிஸ். தாத்தா பாட்டிக்கு ஒரு இது வாங்கி கொடுத்தாட்டாக்கா அது எப்படி ஆப்ரேட் பண்றது பக்கத்துல இல்லையா, இதை எப்படி பயன்படுத்து. எவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்க தாத்தா பாட்டியோட கூட பேர பிள்ளைங்க. தாத்தா பாட்டிகிட்ட போயிட்டு இல்லையா, கால நிகழ்வுகள் உங்க காலத்துல எப்படி இருந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, இவ்வளவு பிள்ளைங்களை எப்படி நீங்க இது பண்ணீங்க. எனக்கு வந்து ஒரே ஒரு பையன், ஒரே அந்த பொண்ணை வச்சு நான் படாத பாடுபடுறேன், நீங்க எப்படி 4 பிள்ளைகளை பெற்று வளர்த்து இது மாதிரி பண்ணீங்க. இந்த மாதிரி நிறைய அனுபவங்களை கேட்கறது, அவங்களோட நேரத்தை செலவு பண்றது, அவங்க ஒரு சந்தோஷம், இவங்க ஒரு அப்பப்ப நிறைய கத்துக்க. அதான் அவங்க வரலாறு வேணும், ஸ்மார்ட் ஜென்ஸுக்கு வரலாறு வேணும். அப்ப எவ்வளவு சம்பாத்தியம், என்ன பண்ணீங்க, எது பண்ணீங்க, இதெல்லாம் அவனுக்கு என்ன, அவனை வளர்த்து கொள்றது ஃபேமிலி குடும்பத்துல. பாருங்க குடும்பத்துல வந்துட்டு அவன் சொல்லணும் எங்க அம்மா இருக்கிறாங்க, பாட்டி இருக்காங்க, தாத்தா இருக்காங்க. ஏன் அந்த பிள்ளைகள் ஜென்சிஸ்க்கு நான் நொடிஞ்சு போலாம், என்னை தட்டி கொடுக்க, என்னை தூக்கி எடுத்து நிறுத்த, பழைய நிலைக்கு உருவாக்க எங்க வீட்டுல எங்க அம்மா இருக்காங்க, எங்க அப்பா இருக்காங்க, எங்க தாத்தா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க. தலைமுறை இடைவெளி இல்லாம அப்போ இந்த மாதிரி இடங்கள்ல ஸ்மார்ட் ஜென்சிஸ் வந்து உருவாக்குறாங்க. அப்போ முழு மனசு அப்ப இன்னைக்கு ஜென்சிஸ் நம்ம இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். தப்பு பண்ணிட்டா கவலைப்படாத, நான் தப்பு பண்ணிட்டேன் அது நினைக்காது, போடு வா நம்ம உட்கார்ல பேசலாம் வா. முக்கியமானது இது, அப்பா பிள்ளை. அப்பா கவலைப்படாது, கடைசி வரைக்கும் நான் இருக்கிறப்பா. நம்ம பிள்ளைங்க வார்த்தை சொல்றாங்களா, கவலைப்பட்டு நான் இருக்கப்பா, தைரியமா இருக்கு. நீங்க என்ன வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, எவ்வளவு நல்லா, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். நான் இப்ப நல்லா இருக்கிறேன், உங்களையும் அதே மாதிரி வச்சுக்கிறேன். அப்ப அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன ஒரு கான்பிடென்ட், நம்ம பிள்ளை நம்மளை கைவிட மாட்டோம். நல்லா சாகுற வரைக்கும், சாகும்போது என் பிள்ளை மடியில தான் நான் சாகுவேன், இப்படி நினைக்கிற பெற்றோர் நிறைய இருக்காங்க. அது யார் பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஜென்சிஸ் தான் அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை பெற்றிருக்கும் இல்லையா. மனநலம், மன இல்லையா, அதை பத்தி கேட்பாங்க, விவாதிப்பாங்க, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை. அடுத்த லிசனிங் ரொம்ப உண்டு. இப்போ வந்து டீனேஜ் இப்ப இருக்க ஜென்சி நான் கேட்க மாட்டேன், நீ எப்ப பார்த்தாலும் பழைய பஞ்சாங்கத்தை பேசு, இவங்க அப்படி கிடையாது, பேசு யூஸே இல்லாத கூட உட்காந்து கேட்பாங்க, உபயோகமே படாது. சூப்பர் கவுன்சிலிங் அடிப்படையே தான். நீங்க படிச்சிருக்கோங்களா, நம்ம கவுன்சிலிங் கோர்ஸ் எடுத்தோம், ஞாபகம் இருக்குங்களா. லிசனிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதிர்க்க உட்காந்து பேசுறவ வாய ஜஸ்ட் மவுட்ட தான், அவன் என்னெல்லாம் பேசுறாங்க, எவ்வளவு நேரம் பேசி அவங்களே ஒரு முடிவுக்கு வந்து அப்புறம் நம்ம பேசுறாங்க. அந்த லிசனிங் கெப்பாசிட்டி ரொம்ப இருக்கு. அவள் தான் இவங்களை தூக்கி கொண்டாடுறவங்க பெற்றோர், தாத்தா பாட்டி, அண்ணன் அக்கா, தம்பி தங்கச்சி, இதெல்லாமே. அடுத்தது மரியாதை, பரஸ்பரம் இல்லையா, எல்லாரோட குரலுக்கும் மரியாதை. யார் யார் எதுல வீக், யார் யார் எதுல ஸ்ட்ராங். வீக் பாயிண்ட் போய் அடிக்கவே மாட்டாங்க, வீக் பாயிண்ட ஸ்ட்ரெங்தன் பண்ணுவாங்க, ஸ்ட்ராங் பாயிண்ட இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணுவாங்க. ஸ்மார்ட் ஜென்சிஸ். அப்பாவா, அண்ணனா, தம்பியா, தங்கச்சா, யாரா இருந்தாலும் சரி இல்லையா, குரல்ல உயர்த்தணும். நீ அப்படி பேச, நீ பேசுப்பா, அவன் பேசு கரெக்ட் தானே அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நீ யோசி, அவன் கரெக்டா பேசுனாலும் இல்லையா அப்படின்னு.
இவங்க ஜட்ஜ் பண்ணவே மாட்டாங்க. அவங்க சொன்னா எல்லாம் தப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க, ரைட்டுன்னு சொல்லுவாங்க. சொல்ல நீயே சொல்ல அப்படிதான் அவங்க வாயிலிருந்து வர வைப்பாங்க. சரிங்களா? அப்ப எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி. சூப்பர் ஜென்சிஸ்ல இவங்க தனிப்பட்ட இடம், தனிப்பட்ட நேரம், அவங்களுக்குன்னு ஒரு இடம், அவங்க ஒரு நேரம், அதை போய் இவங்க ஆக்குபை பண்ண மாட்டாங்க. அவங்க நேரத்தை இவங்க திருடும், அவங்கள மதிப்பாங்க. இன்னைக்கு மரபுகள்லாம் மாறி வந்தாலும் இவங்க அந்த மரபுகளுக்குள்ளதான் இருப்பாங்க. இது சரியா? அம்மா அப்பா அந்த மரபுல வந்தாங்க, தாத்தா பாட்டி அதை நான் இந்த மரபுல இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன், அம்மா அப்பாவுக்கு வந்து நான் குழந்தையா இருக்கப்ப அவங்களும் எவ்வளவு பொறுமையா இருக்கு. அப்ப நான் பொறுமை இல்லாம இருக்கும்போது இருக்கு, இப்ப அம்மா அப்பா பொறுமையில இருக்கும்போது நான் எவ்வளவு பொறுமையா இருக்கும். அப்ப அவங்க எனக்கு செஞ்சா நான் எங்க அம்மா அப்பாவுக்கு எடுத்து செய்வேன். இதுதான் இந்த மாறி வரும் மரபுகளை வந்து அவங்க எனக்கு மதிக்கிற தன்மை இருக்கும். அடுத்தது மனநலம், எமோஷனல் சப்போர்ட் அண்ட் மென்டல் ஹெல்த். கடினமான காலங்க வீட்டுக்கு ஆதரவா இருக்கும். நான் இருக்கிறேன், மருந்து காசை நான் பாக்குறேன், எப்படியாவது பார்க்கலாம், எனக்கு ஒரு சேவிங்ஸ் இல்லையா, ஹாஸ்பிட்டல் போகணுமா பார்க்கலாம், கவலைப்படாது. இது குடும்பத்துல அவர்களுடைய சுத்தம், அது பச்சாதாபம் இல்லையா. அவங்க பிரச்சனை எனக்கு புரியுது அப்படின்னு அதான் பச்சாதாபம், எம்பத்தி. நீ படுற கஷ்டம் எனக்கு நல்லா புரியுது, நம்ம அதை அனுபவிக்கிறோம். அவ காலில் அடிப்பட்டாக்கா நம்ம எப்படி வேதனைப்படுமோ அந்த மாதிரி நம்ம, அதுதான் அதுதான் எம்பத்தி. பச்சாதாபம்னா ஐயோ பாவம் இல்லை, அதை அனுபவிக்கணும், நாம அனுபவிக்கணும். அவங்க அனுபவிக்கிறது இல்லை, அந்த நம்முடைய அனுபவம் மாற்றம். இன்க்ளூசிவ், எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அடுத்தது வேறுபாடுகளை ஏற்று பசங்கள அவங்களுக்கு, நீ அவ இப்படிதான் பேசலாம், நான் இப்படிதான் பேசுவேன், நான் இப்படிதான் இருப்பேன், நீ அப்படி இல்லை, நீ அப்படி இருக்கியா இரு சார், நான் முடிஞ்ச அளவுக்கு உன் பக்கம் வர பாக்குறேன். இவங்க முடிஞ்ச வர அவங்க என்ன பண்ணுவோம், நானும் உன் பக்கம் முடிஞ்ச பக்கம் பேலன்ஸ் பண்ணுப்பாங்க. எல்லாத்துலயுமே பாரபட்சமே பார்க்கணும், ஏஸ்டி ஜட்ஜ்மெண்டே இருக்காது. எல்லாருக்கும் சுதந்திரம், தண்ணீரை விட நிற்பது இல்லையா. சொல்லுங்க, ஐயோ பாலத்தி வந்துட்டாப்பா, எல்லாம் முடிச்சுருப்பாங்க எல்லாரும். வீட்டுல இருக்க அக்கா வந்துட்டாங்கப்பா, இல்ல தங்கச்சி வந்துட்டாப்பா, முடிஞ்சுப்பா, எல்லாம் காதுப்பா. ஏன் அவங்க அப்படி இருக்கிறாங்க, ஸ்மார்ட் ஜென்சிஸ். வந்துட்டாலுமே இன்னைக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் தீக்கு போடு, எல்லாத்தையும் கவலை எல்லாம் தீக்கு போடு, வந்துட்டான் நாம சொல்லிக் கொடுப்போம். இதுதான் அந்த இளம் வயதுல அது எப்படி இருப்பாங்க, தனக்கு தெரிஞ்ச மத்தவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அம்மா பொண்ணு, பாட்டிக்கு பேரன் இல்லையா, பின்னி பிழைந்து வாழுகின்றார். இதோட முடிக்கலாம். அடுத்தது வந்து சூப்பர் ஆர்ட், அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதோட விடு இல்லையா, ஆன்மீகத்துல எப்படி இருப்பாங்க. அடுத்தது நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து அடுத்த மாசம் அடுத்த வகுப்புல ஆன்மீகம், இவருடைய ஜென்சியோட ஆன்மீகம். உன்னை அங்க பார்த்த காமன் ஜென்சிஸ் உடைய கிறிஸ்டின், இந்த ஸ்மார்ட் ஜென்சிஸ் உடைய ஆன்மீகம் என்ன, சூப்பரா இருக்கும். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அன்னைக்கு பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும்.